ஸ்தோத்திரம். நம்ம வீணான காரியங்களை மற்றவங்களை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். மற்றவங்க நயவஞ்சகமாக நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அதை எதுன்னு அங்கிட்டு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை அழைத்த இடத்திலே, கடவுள் எந்த வேலையில் நம்மளை அழைச்சிருக்காரு, எந்த திருச்சபையிலே நம்மளை வச்சிருக்கிறாரு, அந்த எந்த ஊழியத்தில் நம்மளை வச்சிருக்காரு, வச்ச இடத்துல நம்ம இன்னும் கனி கொடுத்து பிரகாசிக்கணும், அதில் வளர்ந்து பெருகணும். அல்லேலூயா. அடிக்கடி நம்ம இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வளர முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல் நம்ம ஆண்டவர் நம்மளை வைத்த இடத்துல நம்ம அப்படியே வளர்ந்து பெருகணும். அல்லேலூயா. நம்மளும் பெருகி இந்த வேறு இடம் பார்க்க நினைக்கிறோம், ஆனால் பெருகிட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெருகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல் நம்ம அடிமைகளாக இருக்கக்கூடாது. சுயாதீனர்களாக நம்ம அழைச்சிருக்கோம், ஆனால் இயேசுவுக்கு அடிமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சுயாதீனர்களாக ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம சுயாதீனனா கர்த்தரால் ஆவியினால் நடத்தப்பட்டு வாழணும். ஆனால் நம்ம இஷ்டம் போல் வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம இஷ்டம் போல் வாழ்றக்கால் நம்மளை சுயாதீன விடுதலை ஆக்கலாம் ஆண்டவர். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்க தகுதியாண்ட எல்லாம் தகுதியாக இராது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அழைச்ச அழைப்பில் நம்ம வளரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துவின் குணங்களோடு நம்ம ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். கிறிஸ்துவின் குணங்கள் அன்பு, ஒரு சமாதானம், சந்தோஷம், ஆவியானுடைய குணங்களோடு கூட. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேற்பூச்சா நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதான் ஆவியின் கனிகளோ அன்பு, சமாதானம், சந்தோஷம். ஆவியின் நடத்துதலோ ஸ்தோத்திரம். பாருங்க, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவிக்குரிய சிந்தையே ஜீவனும் சமாதானம். சமாதானத்தின் பாதையில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பெரிய மதத்தினுடைய அடிப்படையில் நம்ம வாழ்ந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சு, நம்ம சபை ஆவிக்குரிய திருச்சபை. அல்லேலூயா. மதத்தினுடைய கண்ட்ரோலில் நம்முடைய சபை வரக்கூடாது. நம்ம சபை ஆவியானவர்களுடைய கண்ட்ரோலில் வர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சபை ஏதோ ஒரு ஸ்தாபனம் இயக்கிற நம்ம சபையாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஸ்தாபனம் இருக்குது, மத சடங்குகள் படி கொண்டு போகப்படுகிற சபைகளாக இருக்குது. அல்லேலூயா. ஆர்சிசிஎல் நேரத்தில் சில சபைகளாக மெத்தடிஸ்ட் சர்ச்சு, ஆர்சி சர்ச்சு, ஒரு சில சபைகளாக அந்த சடங்குகள் மத சடங்காக மடி நடத்தி கொண்டு போவாங்க. ஆனால் அதை நம்ம இங்கே கொண்டு உங்கள் மத்தியில் புகுத்த விரும்பலை. அல்லேலூயா. இங்கே எல்லா விதமான உபதேசமும் ஆவிக்குரிய ஆரோக்கியமான உபதேசம். ஒரு அல்லேலூயா சொல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குருடர்களுக்கு வழிகாட்டின குருடர்களாக நம்ம சபை இருக்கக்கூடாது. நம்ம சபை ஆவிக்குரிய வெளிச்சத்தில் சபை நடத்தப்படுகிற சபையாக இருக்கணும். ஆவியானவர் அப்படி நடத்த விரும்புகிறார். ஒரு டொனாமினஸுக்கு சார்பாக அல்லது அடியிலேயே இருந்து கொண்டு அல்ல. அதில் ஆவியானவர் விருப்பப்பட மாட்டார். ஆவியானவர் ஃப்ரீயாக நம்மோடு கூட பேச விரும்புவார், ஃப்ரீயாக உங்களை இருக்க விரும்புவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீங்கள் எல்லோரும் வெள்ளையே போட்டுவாங்க அல்லது மஞ்சள் கலரில் போட்டுவாங்க அல்லது சிவப்பு கலரில் போட்டுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆவியான உள்ளத்தை பார்த்து நீங்கள் இருக்கிற வண்ணமாக வாங்க, உங்கள் உள்ளத்தை ஆவியானவர் சிந்தையினால் நிரப்பி ஆண்டவரையே நடத்துவார். அல்லேலூயா. ஒரு கண்ட்ரோலில் அல்ல, உலகத்தின் கண்ட்ரோல் அல்ல, மதத்தின் கண்ட்ரோல் அல்ல. மதத்தை சபைக்குள்ளே புகுத்துகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. மதத்துக்கு அப்பாற்பட்டதான் பெந்தேகோஸ்தே. பெந்தேகோஸ்தே என்ன? ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை. அல்லேலூயா. ஆவியானுடைய ஆளுகை நிறைந்த சபை, ஆவியான விருப்பப்படி செய்கிற சபை, ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய சொல்கிற சபை தான் பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே நோக்கத்தில் ஒரே மைண்டில் அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. அதை நம்ம விடுதலை ஆகிடுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சின்ன பிள்ளை பிறந்து வளர்ந்து ஒரு வயசான பிள்ளைக்கு கட்ட வண்டி கொடுப்பாங்க, கூட்டி இப்போ நடந்து பழகுன்னு சொல்லி, இல்லையா? அது ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கு. ஆனால் அதிலே நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துருவாங்க. அதே போல் நம்ம சில நேரம் சில உபதேசங்கள் நம்மளை அப்படி கட்டுப்படுத்திகிட்டே இருந்துச்சு. சரி, அது நல்லது தான், அது நம்ம வளர்றதுக்கு. அல்லேலூயா. பரிசுத்தமாக இரு, அங்கே இங்கே போகாத, இங்கே போகாத, இந்த நண்பர் சேராதான்னு இருந்துச்சு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மளை வளர பண்ணிட்டார். நம்ம எங்கே போனாலும் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக திட நம்பிக்கை அவங்கள கொண்டு வரோம் நம்ம. அல்லேலூயா. அவங்கள என்ன வெளியில் இருக்கிறவங்க நம்ம இங்கே கொண்டு வரோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிறைந்த ஒரு வல்லமை நிறைந்தவர்கள் ஆவியா நம்மளை மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த லெவலில் நம்ம போகணும். அல்லேலூயா. கட்டுப்பாடுகளை பார்த்தா ஒரே மணிக்கு ஒரே சப்ஜெக்டை ஒரே காரியத்தை போதிச்சுக்கிட்டே இருக்கிற சபையாக அல்ல. நம்ம எல்லா விதமான சத்துணவுகளையும் ஆரோக்கியமான எல்லாவற்றிலும் வளர்ந்து, அல்லேலூயா, கை கால் கண் எல்லாமே வளரும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அந்த ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாக இருக்குது. ரோமர் 8:6 எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனும் சமாதானத்தையும் ஆவியின் சிந்தை கொடுக்கிறது. அப்புறம் ஆவியின் சிந்தை மாம்ச சிந்தை மரணம்.
ஆவியின் சிந்தையோ. இப்போ மாம்சத்தின்படி நடந்தால் மரணத்தை கொடுக்கும். அது வந்து டெத்தை நமக்கு அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும், மரணத்தின்படி வாழ்ந்தா. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆவியின் மரணத்துக்குள்ளாக போகக்கூடாது. அல்லேலூயா, சரி ஸ்தோத்திரம். இப்போ ஆவியானவர் இன்னொரு காரியத்தை நமக்கு இந்த வருஷத்தில் நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஸ்தோத்திரம், நம்ம இந்த பூமிக்குரியவைகளையே நம்ம வாழ்ந்து கொண்டு இல்லாமல் கொஞ்சம் ஆவியிலே நம்ம என்ன செய்யணும், லெவலில் போக வேண்டும். ஆவியின் லெவலில் போகணும், அந்த ஹெவன் லெவலில் போகணும். பூமிக்குரிய லெவலில் நம்ம போகிறோம். அல்லேலூயா, இந்த பூமியிலே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பூமியிலே காரியங்களை நம்ம சாதிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. பூமிக்குரியவர்கள் பூமிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, நம்முடைய குடியுறவு பரலோகத்திற்கு. பூமிக்குரியவர்கள் பூமிக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா, நம்ம பூமிக்குரியவைகளையே நம்ம சிந்திச்சு எப்படா அந்த பணத்தை சம்பாதிப்போம், எப்படா என்ன செய்வோம், அதை சாப்பிடுவோமா இதை சாப்பிடுவோமா, இங்கே போவோமா அங்கே போவோமா, அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய சிந்தை. நமக்கு பணம் வேலையெல்லாம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆவியின் சிந்தை வந்து நம்ம ஆவியிலே நம்ம நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, ஆவியானவரோடு கூட ஒத்தாசை பண்ணும் பொழுது, அல்லேலூயா, அந்த ஆவிக்குரிய சிந்தை என்னன்னு சொன்னால் ஆவியின் மண்டலத்துக்கு நம்ம போகணும். அல்லேலூயா, பூமிக்குரிய மண்டலத்தில் நம்ம கிரியை செய்யும் பொழுது பூமிக்குரிய செயல்களாக நடக்குது. இப்போ நம்ம ஆவியிலே யுத்தம் பண்ணி நம்ம இங்கே, இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம், இங்கே இருந்து உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு ஜெபிக்கணும். நீங்கள் வேலை பார்க்க போகிற இடத்துக்கு ஜெபிக்கணும். நீங்கள் இங்கேருந்து படிக்க போகிற இடத்துக்கு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இங்கே நான் படிக்க போகிறேன், அங்கே இருக்கிற பொல்லாத ஆவிகளாம் கட்டுகிறேன், சத்ருவின் கிரியெல்லாம் கட்டுகிறேன். அல்ல வியாபாரம் பண்ண போகிறீங்க, இங்கேருந்து நீங்கள் வியாபாரம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகணும். அதுதான் ஆவிக்குரிய சிந்தை. நான் வியாபாரத்துக்கு போகிறேன், எந்த விதம் தடையும் வரக்கூடாது, நல்லா விற்கணும், நல்ல ஆசீர்வாதம் வரணும், நல்ல நானும் பரிசுத்தமாக காக்கப்படணும். அல்லேலூயா, நான் பரிசுத்தமாக படிச்சுட்டு வரணும், வீட்டுக்கு வரணும், நான் பரிசுத்தமாக வாழணும், சாட்சியாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஆவியில் நீங்கள் அந்த இதெல்லாம் கட்டணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். வார்த்தையோடு அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அங்கேருந்து நீங்கள் ஜெபிக்கும், உங்கள் வீட்டிலேருந்து ஜெபிக்கும் பொழுது, சர்ச்சிலேருந்து ஜெபிக்கும் பொழுது, அங்கே போய் நீங்கள் உங்கள் ரிலாக்ஷனை அங்கே போய் உங்களுடைய காரியங்களை சக்ஸஸாக பண்ண பார்ப்பீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சில நேரத்தில் ஜெபிக்கணும், அந்த ஆவியில் ஜெபம் பண்ணி அங்கே என்ன செய்யணும், ஒரு ஓப்பனிங்கை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. இப்போ தானியேல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார் பூமியில், ஆனால் 21 நாள் ஆச்சு பதில் வர்றதுக்கு. என்னென்னா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியெல்லாம் போய் அங்கே தடுத்து நிப்பாட்டிச்சு. நம்மளுக்கு பதில் வரக்கூடாது. அங்கே பதில் கொண்டு வந்த தேவதூதரெல்லாம் நிப்பாட்டினாங்க. அந்த அசுத்த ஆவிகள் வந்து நிப்பாட்டிச்சு. அப்போ மிகாவேல் வந்து இன்னும் தானியேல் விடாமல் ஜெபம் பண்ண அந்த அசுத்த ஆவியெல்லாம் விரட்டும்படி மிகாவேல் இறங்கி வர்றார். எக்ஸ்ட்ரா ஒரு தேவதூதன் ஆண்டவர் இறக்குறாரு. காபிரியல் இவங்கெல்லாம் செய்தி கொண்டு போகிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் பவர் இருக்கும், பிசாசை துரத்தனம் பவர் இருக்கும். ஆனால் இந்த அசுத்தாவில் தொடர்ந்து யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த மிகாவேல்ங்கிறவர் வெறும் யுத்தத்துக்காக ஆர்டினேஷன் பண்ணப்பட்டவர். அந்த யுத்தத்தும் அவர் யுத்தம் மட்டும் பயங்கரமாக செய்வார். அப்போ யுத்தத்தை செய்கிற அவர் இறங்கி வந்துட்டார். சரி, இது வந்து காபிரியலும் மற்ற தூதர்களும் யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் முடியல. இப்போ தேவனிடத்தில் கட்டளை வந்தோன்னா மிகாவேல் இறங்கி வந்து அவர் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு திருப்ப தேவதூதர்கள் காபிரியெல்லாம் இறங்குறாங்க. அல்லேலூயா, தானியேலுக்கு பதில் வரும்படி. அல்லேலூயா. இப்படி நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா அப்படியே நம்ம வேலைக்கு போகாமல் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும் டெய்லி. அதுதான் ஜெபம் பண்ண சொல்கிறது. ஜெபம் பண்ண சொல்கிறதுனால என்ன, ஆண்டவர் எதுக்கு என்னை தேடுங்கள், அதிகாலமே என்னை தேடுங்கள்னு சொன்னார். நம்ம வாழ்க்கையில் அதிகாலையில் எழுந்திருந்த பரிசுத்தவான்கள், ஆதியில் இருந்த பரிசுத்தவான்களாம் 3 மணிக்கெல்லாம் கரெக்டாக 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. ஜெபமணி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே செய்யுங்கப்பா, ஆண்டவர் நல்லவர் வல்லவர் போதுமாக இரக்கம் உள்ளவர், துதிச்சுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியில் இருந்த பரிசுத்த வாட்டிகள், ஆதியில் இருந்த அந்த என்ன செய்த பெண்கள், பரிசுத்தமான தேவனுடைய பெண்கள். அல்லேலூயா, நீங்களும் பரிசுத்தவான்கள் தான். அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் பரிசுத்தவான், தேவனால் எல்லாரும் கழுவப்பட்டவர். அல்லேலூயா. அவங்க நல்ல ஜெபம், அதிகாலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு தூக்கத்தை தியாகம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது நமக்கு இந்த தடைகள்லாம் நீங்கிடும். ஆவிக்குரிய தடைகள், மாம்சீக தடைகள், போராட்டங்கள் நீங்கிடும். அல்லேலூயா. ஸோ அதை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் இல்லை, இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டு போனேன், ரொம்ப பிரச்சனையாக வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஓயாமல் சொல்லக்கூடாது. ஸோ அப்போ என்ன செய்கிறான், பிசாசு அரண்டு ஓடுறான். அரண்டு ஓடும் பொழுது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இவ்வளோ நாள் அவன் உங்கள் எல்லையிலேருந்து திருடிகிட்டே இருந்தான், இப்போ அவன் ஓடிடுறான். அப்போ அளக்கழிச்சு ஓடும்போது சில ஆவிகள் வந்து கிரியை தான் தாக்கிட்டு தான் ஓடும், ஆனால் ஓடிடும்.
அதில் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தந்துடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன சொன்னால் ஆவியிலே பறந்து ஆவியிலே கிரியேட் பண்ணுற அளவுக்கு போகணும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவர் சின்ன சின்ன காரியங்களாம், இப்போ பென்சில் காரியத்துக்காக அந்த ஒரு சின்ன சின்ன 3 ரூபா காரியம், 5 ரூபா காரியம், அப்புறம் என்ன ஒருத்தவங்க வஞ்சிட்டாங்க, அவங்க வஞ்சிட்டாங்க, ஒரு சின்ன சின்ன காரியத்தெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காது. அல்லேலூயா. இந்த 50 ரூபா காரியம், 100 ரூபா காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து 50 ரூபா ஒருத்தன்ட்ட கடன் வாங்கியிருந்தானா, அவன் கொடுக்காமலே இழுத்து அடித்தானா. கடைசி உங்களுக்கு நெஞ்சு வலி வந்து 5000 ரூபா செலவு பண்ணிட்டானா. இந்த 50 ரூபாய் வாங்குறதுக்கு பிரயாசப்பட்டு அவன் 5000 ரூபாய் செலவாச்சு. ஏன்னா அவன் ஒரு ரவுடி, அவன் கெட்டவன். இவன் என்ன போட 50 ரூபாய் போய் தொலைடாஞ்சு விட்டுட்டு வந்து இவன் வேலைகளை பார்த்துருக்கான் இல்லையா. ஸோ அவன்கிட்ட 50 ரூபா வாங்கணும்னா இவனுக்கு நெஞ்சு வலி வந்து 5000 செலவு பண்ணிட்டான். அந்த மாதிரி கதையாக இருக்கக்கூடாது. சில காரியம் விட்டுறணும். என்ன செய்யணும்? விட்டுட்டு என்ன செஞ்சிடணும்? ஃப்ரீயாக ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தன் 100 ரூபா கொடுத்துட்டு வசூல் பண்ணோம்னா 1000 ரூபா செலவு வந்துடுது. அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஸ்தோத்திரம். போட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ சில நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து அந்த ஆவியில் கர்த்தாவே என்னை மேலே கொண்டு போங்கப்பா. அல்லேலூயா. பல ஆயிரங்களுக்கு பல லட்சங்களுக்கு என்னை ஆசீர்வாதம் மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்கிட்டையும் ஆண்டவர் அதான் சொல்லுவார், நீ அங்கங்கே அலைஞ்சிட்டே இருக்காத. சில நேரத்தில் உங்கள் வீடுகளுக்கு டெய்லி வரத்தான் எனக்கு ஆசை. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ என் பாதத்தில் தான் அமர்ந்துருக்கணும், அங்கங்கே ஃபோன் பேசிட்டே அலையாத. நீங்கள் ஜெபம் பண்ண ஆளுகளை வருவாங்க, ஆத்துமாக்கள் வருவாங்க, நீ பயப்படாத. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இரு, வசனத்தை கேட்டு தியானம் பண்ணிகிட்டே இரு, என்ன வசனம் கொடுக்கணும். அதனால் ஏகப்பட்ட செய்தி ஆண்டவர் மண்டையில் கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன செய்தி கொடுக்கறே தெரியல, அவ்வளவு நிறைஞ்சிருக்கு செய்தி. ஆனால் என்ன செய்கிறோம்? அதை பேசவா இதை பேசவான்னு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் உங்க கூட பேசுவார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இன்னும் 10 செய்தியில் உங்களுக்கு கொடுக்க முடியாத செய்தியில் உள்ளே வச்சுருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் கொடுக்க நேரம் இல்லை, உங்களுக்கும் டைம் இல்லை. எனக்கு நேரம் இருந்தாலும் உங்களுக்கு நேரம் இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் பிஸி ஆகிட்டீங்க என்னை காட்டு. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அதான் நம்ம பாதத்தில் மறந்துட்டு நம்ம போனோம்னா எல்லாத்துலையும் ஜெயம் ஜெயம். அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே. அல்லேலூயா. பாருங்க, நம்மளை இப்படி நம்ம ஆவியில் போயிட்டோம்னா அந்த ஆவியில் மறுரூபம், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன். அல்லேலூயா. ஒரு மறுரூபமாக்குதலுக்குள்ளே போயிடணும். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள்லாம் நீங்கள் ஆதியில் என்ன செய்வாங்க? பாவாடை சட்டை, அப்புறம் பாவாடை தாவணி, அப்புறம் சேலை வந்துச்சு, அப்புறம் என்ன சுடிதார் வந்துருச்சு. இப்போ எல்லோரும் இதெல்லாம் பாவாடை தாவணியில் யாருமே கட்டுறது கிடையாது. ஒரே அழகாபுரியில் 2 பேர் மட்டும் கட்டுறாங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு இப்போ கிறிஸ்மஸுக்கு வெகுப்பாடாகி போச்சு. ஸ்தோத்திரம். ஒரு சகோதரிகள் இருக்கிறாங்க, கல்யாணம் முடிக்காத சகோதரிகள். ஸ்தோத்திரம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேஷன் மாறி போச்சு. எல்லாம் இப்போ சுடிதார். அந்த காலத்தில் சுடிதார் போட்டாலே பாவம், அப்போ மாறி போச்சு. சரி, அதுதான் சேஃப்டியாகவும் இருக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் சேலையை காட்டிலும் சுடிதார் சேஃப்டியாக இருக்குது, அதனால் எல்லோரும் சுடிதாரில் வந்துடுறாங்க. முந்தி வேஷ்டி இல்லையா? சகோதரர்கள் வேஷ்டி கட்டிகிட்டே வருவாங்க. இப்போ வேஷ்டியெல்லாம் பார்க்க முடியல, கட்சிக்காரர் தான் வேஷ்டி கட்டிட்டு தெரியுறாங்க. அதெல்லாம் பேண்ட்டு சட்டை ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் பாருங்கள், நம்ம வாழ்க்கையினுடைய சூழ்நிலைக்கு தக்கன ஜனங்கள் வந்து என்ன செய்யணும்? இப்போ உள்ள சூழ்நிலைகள் அப்படி மாறிக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இந்த ஆவிக்குரியதை மட்டும் பழைய கொட்டை வச்சுட்டு, ட்ரம்மை வச்சுட்டு, பழைய மைக்கை வச்சுட்டு, பழைய பித்தாளை செம்பில் தட்டின மாதிரி தட்டிட்டு அப்படியே பிரசங்கம் பண்ண நினைக்கிறாங்க ஜனங்க. அப்படி இல்லை. சபையும் என்ன செய்யலாம்? கொஞ்சம் நல்ல மைக்கு, நல்ல ஃபுல் பீட்டு, நல்ல ஸ்டாண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் மாற்றி நல்ல ஆவிக்குரிய ஏற்றபடி மாறணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாறணும். அல்லேலூயா. பிறந்த குழந்தை தவழ்ந்து போச்சு, அடுத்து நடக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அடுத்து ஓடுது, அடுத்து என்ன செய்யுது? நடக்குது. இப்போ ஓடலாம் மாட்டேன், நடக்கலாம் மாட்டேன், எனக்கு பைக் வேணுங்குது.
சைக்கிள் வேண்டாம், பைக்கு கிடந்து கார் வேணுங்குது. அல்லேலூயா. இப்படி சுச்சுவேஷன் மாறுது இல்லையா? நீங்கள் நான் தவந்து தான் போவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? தவந்து தான் போக முடியுமா? இல்லைப்பா, நான் பிறக்கும்போது தவந்தேன், அதை போய் தவந்துகிட்டே இருப்பேன். நடந்தேன், அதை நடந்துக்கிட்டே இருப்பேன் சொல்கிறோமா? இதெல்லாம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு சைக்கிளே போவோம். இப்போ சைக்கிள் இருந்தாலும் சைக்கிளை பிள்ளைங்க கூட எடுக்கிறது கிடையாது. ஸ்கூலுக்கு மட்டும் வேறு வழி இல்லாமல் எடுப்பாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போ ஃபுல்லாக வண்டி தான். இப்போ இன்னும் நிறைய வேலைகள் ஆயிடுச்சு இப்போ வந்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அது ரொம்ப நல்லதான், இல்லைன்னு சொல்லல, சேஃப்டி தான் இல்லைங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் கூட கொஞ்சம் மேலே போக வேண்டும். அல்லேலூயா. நம்மள ஆவியிலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகி, மேலேன்னா அப்படி வேறு மாதிரி போயிடக்கூடாது. இங்கிலீஷ் மாடலில் போனோம். இங்கிலீஷ்க்கு அங்கே அமெரிக்காலெலாம் இன்னும் ஆவியில் நல்லா ஜெபிக்கிறாங்க. ஒரு கூட்டம் நல்லா ஜெபம் பண்ணி பரிசுத்தமாகறாங்க. நம்ம நினைக்கிறோம் அமெரிக்காலெலாம் அது தப்பாக நடக்கணும்னு நடக்கிறாங்க. ஒரு கூட்டம் பரிசுத்தத்தையும் பரிசுத்தமாகி வெளிப்பாடு பெற்று போயிட்டுருக்குறாங்க. அல்லேலூயா. ஒரு சில நாடுகள் தான் இதாக இருக்குது. ஸ்தோத்திரனுக்கு நம்ம மேலே போனால் கீழ்த்தரமாக அல்ல, நம்முடைய எண்ணங்கள் புதிதாகணும், நம்முடைய சிந்தனைகள் புதிதாகணும். ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர்கிறதுக்கு நான் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாவேன். அல்லேலூயா. என் நடக்கையின் மேல் நடக்கை. அல்லேலூயா. வாழ்க்கையில் இதெல்லாம் தாண்டி மேலே போயிட்டு விட்டு கொடுக்குறதில்ல, அன்பிலே, ஆண்டவருடைய கிருபையில், மகிமையில், பிரசன்னத்திலே, தேவ அன்பிலே, அல்லேலூயா, அப்படியே நம்ம பெருகணும். அல்லேலூயா. ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நம்ம இந்த ஆண்டு நீங்கள் அதிக மனிதர்களோடு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சக்ஸஸ் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி நேரம் பேசி ஒரு காரியத்தை சாதிக்கிறத ஒரு 10 நிமிஷம் பேசி சாதிக்கிற அளவுக்கு ஆவியானவர் கொண்டு வரணும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆவியானவர் அப்படி கொண்டு வருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்ய முடியும். நீங்கள் அப்படி நினைக்க, நீங்கள் வியாபாரத்துக்கு போனாலும் சரி. அல்லேலூயா. சரி, நீங்கள் இப்போ வேலைக்கே போகிறீங்க, உங்கள் முதலாளி கொடுக்குற சம்பளம் உங்கள் கணக்கு கிடையாது. அல்லேலூயா. உங்கள் முதலாளிக்கு மேலே ஒரு முதலாளி இருக்கார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் எண்ணமெல்லாம் அந்த 10,000 இருக்கக்கூடாது. 10,000 தான் நமக்கு வருமானம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்கள் முதலாளி பெரிய முதலாளி, இது சின்ன முதலாளி, இதில் முதலாளி தான். அல்லேலூயா. பெரிய முதலாளி இருக்கிறாரப்பா, அந்த பெரிய முதலாளிகிட்ட நீங்கள் எய்ம் பண்ணணும். என்னுடைய கணக்கு வேறு. அல்லேலூயா. அப்படி தான் நேற்று சொல்லி, ஆண்டவரே, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தங்கமெல்லாம் என் காலுக்கு அடியில் இருக்குன்னு சொன்னேன், வெள்ளிலாம் அதிக வைரமெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். இப்போ கடன் அடைக்க பணம் இல்லையா ஆண்டவரே? அப்போ சொல்லி ஜோம்னா பேங்கில் ஏதோ 500 ரூபா இருக்குது, அதையும் எடுத்து 100 கொடுன்னு சொல்கிறார். இதனடா கூத்தா இருக்குது. இருக்கிற 500 ரூபா எடுத்து நீ போதனை கேட்குறேல்ல, உனக்கு போதிக்கிறாங்களே, போதிக்கிறவர்களுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உன் காணிக்கை அங்கங்கே பிச்சு கொடுக்குறது காட்டு. உனக்கு யார் ஆசீர்வாதம் போதிக்கிறாங்களோ அவங்களுக்கும் கொடு. தசம்பாவும் கொடுக்குறோம், இன்னும் போதிக்கிறவங்களுக்கு கொடு. ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, போதிக்கிறவர்களுக்கு சகல நன்மைகளையும் நீ பகிர்ந்து கொடு. நீ கொடுக்குறியா? என்னைய கேட்ட உங்களை கேட்கலங்க, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க. அல்லேலூயா. என்னாண்டவரே, அப்புறம் இருக்கிற 500 ரூபா எடுத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியாமல் டக்குன்னு அனுப்பி விட்டுட்டேன். இங்கே அவனுக்கு ஒரு ஸ்டெயின்ஸுக்கு ஒரு காய்ச்சல், இங்கே ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் வரக்கூடாதுன்னா நைட் நேரம் இன்னும் கொஞ்சம் காய்ச்சல் அடிச்சிச்சு. ஆண்டவரே காசு வர இல்லை, இந்த 500 ரூபா எங்கே கேட்டால் எங்கே போவேன், ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்களே சண்டை நடக்குது. ஆண்டு ஜெபம் பண்ணால், ஆண்டவரே காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இதையும் அனுப்பிட்டீங்களா, அவங்களோட பெரிய இதாக அப்படின்னு சண்டை ரகலை வந்துருக்கோம். ஜெபம் பண்ணும். ஆண்டு வேகமாக யாராட்டு சொல்லி அனுப்பிவிடுங்க. சரி, பொங்கல் ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க போது இந்த விட்டு 1000 கட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கார அம்மா சந்தோஷம் ரேஷன் கடை போய்ட்டு, ஓ பொங்கலையாவது மெசேஜ் வருது, இந்த மாதிரி பொங்கல் பரிசு வாங்கிட்டாங்கன்னு. ஆக 1000 ரூபா வந்திருக்குன்னு நினச்சா வீட்டுக்கு வந்து 1000 வாங்கிட்டியா, 1000 எங்கே இந்த விட்டு கட் பண்ணிட்டாங்க. அதான் மாதம் 1000 ரூபா கொடுத்துட்றாங்களே, அதனால் இதுவும் கட் பண்ணிட்டா. அவங்க கவர்மெண்ட் என்ன செய்யும்? சரி ஆண்டவரே என்ன கைவிட்டீங்களா? ஆனாலும் பாருங்கள், ஸ்தோத்திரம். ஆனால் சொல்லவே இல்லை, ஸ்தோத்திரம். அப்புறம் மெடிக்கலில் போய் சொந்தக்காரர் மெடிக்கலில் போய் மெடிக்கல் வாங்கிச்சு. மெடிக்கல் டே பரவாட்டி அனுப்புகிறேன் தம்பி, சொந்தக்கார நைட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு. இங்கே 40 ரூபா தான் இருக்குது. ஸ்தோத்திரம். அப்புறம் பார்த்தா பாருங்கள், படுத்து சாயங்காலம் படுத்தா ஒரு கனவு வருது. ஒரு ஊழியக்காரை பற்றி கனவு வருது. அவர் சரி ஒரு பரிசுத்தவன் தான், என் மேலே கோவத்தில் இருக்காரு. அவர் நான் ஒரு மேலே கோவத்தில் இருக்கேன்னு தெரியல.
அப்புறம் பார்த்தா நைட்டு 9 மணிக்கு மேலே அந்த ஊழியக்காரம்மா 2 பேர் வந்துட்டாங்க. வந்து எங்களை பார்த்து எங்கள் அக்காவை இறந்த விசாரிச்சுட்டு பாருங்கள், போகும்போது அந்த பரிசுத்தவான் கையில் வாங்குறதே ரொம்ப பாக்கி, ரொம்ப கவனமாக வாங்கணும். அல்லேலூயா. அவர் பெரும்பாலும் நிதானித்து தான் கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க பார்த்துட்டு சிலரும் பார்த்து தான் கொடுப்பார். அதாவது என்னென்ன கவனமாக பார்த்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. நான் கேட்கலாம் இல்லை யாருன்னு இல்லை, போகும்போது அவராக பார்த்து எடுத்து கொடுத்துட்டு போகிறார். அல்லேலூயா. ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், கடவுளுக்கு ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்த நொடியில் கடவுள் சந்திப்பார். அல்லேலூயா. தசமம் கொடுக்குறதுக்குன்னே ஒரு ஜெபம். நான் இந்த வட்டம் பொருத்தனை போகும்போது 5000 மாதம் கொடுக்கணும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி போன வருஷமே முடிவு பண்ணேன். மாதம் 5000 தசமாக கொடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதம் பார்த்தா ஏற்கனவே நம்ம திட்டம் போட்டாக்கன்னா 10,000 மேற்கொண்டு செலவாயிடுச்சு கிறிஸ்மஸ் நியூ இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் சந்திச்சுட்டு இருக்கார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ கையில் இருந்தது 4000 தான் இருக்குது. அப்போ ஜெபம் பண்ணுறேன், இன்னும் ஒரு 1000 அனுப்புங்கப்பா அப்படிங்கன்னா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா தசம்பாகத்துக்கு நம்ம ஜெபிச்சு தான் கொடுக்கணும். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வருமானத்திலேருந்து நீங்கள் கொடுக்குற நல்லது தான். நான் தசமாகம் கொடுக்கணும் ஆண்டவரே, முதல் ஜெபிங்க. அல்லேலூயா. எனக்கு நீர் கொடுக்குற வருமானத்திலிருந்து உமக்கு தசமாகம் கொடுக்கணும். அது அப்படி ஜெபிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாரமாக இருக்காது. அவர்கிட்ட வாங்கி அவர்கிட்டே கொடுக்குறோம். அல்லேலூயா. 500 ரூபா கொடுத்துட்டு 5000 வருது. திரும்ப அதிலிருந்து 1000 ரூபா கொடுக்குறோம். அல்லேலூயா. இப்போ வேறு நம்ம ஆண்டவர் கொடுக்குற ரொம்ப கஷ்டமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. விசுவாசித்து கொடுக்குறோம். அல்லேலூயா. நம்மளாக கொடுக்குறோம். இப்போ நானாக கொடுக்குறேன். இப்போ உங்கள்கிட்ட இருந்து 550 ரூபா வாங்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா? நம்மகிட்ட 100 ரூபா நம்ம நம்ம 100 ரூபா செலவழிக்கிறது எவ்வளோ சிரமப்பட்டு செலவு பண்ணுறோம். பிள்ளைக்கு காய்ச்சல்னு சொல்லி ஆஸ்பத்திரி போகிறதுக்கே என்ன செய்யணும், 200 ரூபா கொடுக்கவா அப்படின்னு யோசிக்கிறோம். அதுக்குள்ள காய்ச்சலை தாங்கிக்கிறோம் இல்லையா? எனக்கு கண்ணில் அப்படியே ரத்த கண்ணீராக பிரசங்கம் பண்ணுறேன். ஆனாலும் ஆஸ்பத்திரிக்கு போனால் 200 ரூபா 300 ரூபாயும் போகவே இல்லை. கடைசியில் 30 ரூபா சொட்டு மருந்துலையும் முடிச்சுக்கிட்டேன் இல்லையா? அவ்வளோ நம்ம சிக்கனமாக இருக்கிறோம். ஏன்னா கையில் காசு இருக்குது. ஐம்பதுலாம் எவ்வளோ ரூபா இந்த கிறிஸ்மஸ் ரூபாலாம் இருக்குது. ஆனாலும் மனசு வரமாட்டுது. ஏன் சொல்கிறேன்னா எவ்வளோ. ஆனால் நம்ம தசம்பாகங்கள் ஆண்டவர் கொடுக்குற காணிக்கை வந்து பெஸ்ட்டாக 1000 கணக்கில் நம்ம கொடுக்கணும். அப்போ ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வயசு இத்தனை வயசு ஆச்சு, இத்தனை வருஷம் இயேசு ஏற்றுக்கிட்டேன், நான் இன்னும் 1000 2000 கொடுக்கக்கூடாது. உங்களை சொல்ல என்னைய சொல்கிறேன். நான் ஒரு ஊழியக்காரன், எனக்கு என்ன, எனக்கு இவ்வளோ 30 ஆண்டுகள் மூடு நடந்திருக்கேன். அப்போ நான் ஒரு 10,000 கொடுக்கணும்ல, மாதம் ஒரு 15,000 கொடுக்கணும்ல. அல்லேலூயா. நான் தொழில் பண்ணி ஆண்டவரே உங்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் ஊழியத்தை அழைச்சிட்டார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஜெபிக்கிறோம். இப்படியே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இன்னும் தசமாக கொடுக்கு, இன்னும் 1000 ரூபா தேவை, இன்னும் 2000 ரூபா தேவை அப்படிங்க. அல்லேலூயா. திடீர்னு ஒருத்தர் 2000 ரூபா அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உடனேவா நடக்கும் எல்லாமே. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணும்போது வந்துச்சு. அப்புறம் திரும்ப அதில் 5 ரூபா அனுப்பி, திரும்ப 500 ரூபா இன்னொருத்தர் ஊழியக்காரர் காணிக்கை அனுப்பி, இப்படி தான் ஆண்டவரை நம்புகிறேன் நான். அந்த அல்லேலூயா. நான் கொடுக்க ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்களே பாஸ்டர், உங்களுக்கெல்லாம் நிச்சயம் கொடுக்க வைப்பார் என்னைய. அல்லேலூயா. இப்படி நான் நம்புகிறேன். நான் வந்து ஏசப்பா வசனத்தை நம்புகிறேன், பைபிளை நம்புகிறேன், வார்த்தையை நம்புகிறேன். அல்லேலூயா. அவர் நினச்சார்னா உங்கள் ஒருத்தர் மூலமாகவே எனக்கு 50,000 மாதம் 50,000 கொடுக்க முடியும். ஆனால் அப்படி செய்ய மாட்டாராம். நான் கொடுத்தா தான் நான் கொடுப்பாராம். அல்லேலூயா. தங்கம் வெள்ளி வைடூரியம் நம்ம கடியில் இருந்தாலுமே, உலகமே இயேசு கிறிஸ்துக்குட்பட்டு இருந்தாலும், பூமியே அவருக்குரியதாக இருந்தாலுமே, நம்ம கொடுக்குற மனசை பார்க்குறாரு. நம்ம கொடுத்தா தான் நம்ம எடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ கொடுக்க தான் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அது அவருடைய பிரமாணத்தில் ஒன்று. அது வந்து மீற மாட்டார். நீ மனசு நீ எவ்வளோ கொடுத்துட்டு எடுத்துக்கோ. அல்லேலூயா. அப்படின்னா என் மனசை மாற்றுவார். என் மனசு பண ஆசை இல்லாமல், அப்படி பணத்தை இருக்க வைக்காமல், நம்பிக்கை எது மேலே இருக்கணும்? இயேசு மேல். நாளைக்கு நைட் நடத்துவார், நாளை கழிச்சு நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்லேலூயா, சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நம்ம நம்முடைய உங்களுடைய வருமானங்கள் கூட கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீர் என் தேவைகளை சந்தையும் முதலாளியை நம்பலப்பா,
நான் என்னுடைய தொழிலை நம்பலப்பா, என்னுடைய ஜனங்களை என்ன செய்யல நம்பலப்பா, உம்மை நம்புகிறேன். அதில் கரங்கள் வைத்து சொல்லும் அல்லேலூயா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். நான் பாக்கியவான், உம்மை நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே துணையானே, கேடகமும் மானே. அல்லேலூயா. நீதானே துணையானே, என் கேடகமும் மானே. என்னை அழைத்தவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை அழைத்தவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. ஆமென். யாரை நம்பணும்? முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, உண்மையே நம்பிடுவேன். என் தேவைகளுக்கு, என் பண தேவைகளுக்கு, என் சூழ்நிலைகளுக்கு, குடும்பத்தின் காரியங்களுக்கு எல்லாவற்றும் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. நம்ம மனுஷனை நம்பி வாழ்றதல்ல, நம்ம வேலையை நம்பி நம்ம வாழ்றதல்ல, நம்ம வாழ்க்கையை நம்பி வாழ்றதல்ல. நாளும் தோணும் இப்படி ஆண்டவரே சந்திப்பி, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளாக இருக்கும் நமக்கு. அல்லேலூயா. விட்டா அழுகுறும் போல இருக்கும், விட்டா அப்படியே நம்ம எல்லாத்தையும் வேண்டான்னு வெறுத்து தள்ளிட்டு எங்கேயா போய் இமய மேலே உட்காந்துரும் போல தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நம்பு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை நம்புவேன். அல்லேலூயா. கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவரை நம்புறவங்களை ஒருபோது அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைனில் போய் அந்த அரெஸ்ட் பண்ணி 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 ஜெபிச்சு ஆவிலே நம்ம இருக்கும்போது எத்தனை பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. சென்னையிலலாம் 100 கோடி சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவ்வளோ அவங்களும் வியாபாரம் பண்ணுறாங்களா, வேலை செய்கிறாங்களா? இல்லை, வேலை பண்ணமில்ல. நீங்களாம் பார்க்கணும் கண்டிப்பாக. உங்கள் வேலை வியாபாரம் ஆண்டு உங்களுக்கு கொடுத்த வேலை பிஸ்னஸை கண்டிப்பாக செய்யணும். அதுதான் உங்களுக்கு ஊழியம். அல்லேலூயா. எனக்கு இது ஊழியம் வந்து வேலை மாதிரி, உங்களுக்கு ஊழியம் எது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் கர்த்தருடைய ஊழியம், 2 ஜாப்புமே உங்களுக்கு ஊழியம் தான். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அதில் நீங்கள் உண்மையாக செய்யணும், அதில் நீங்கள் பெருக பண்ணணும். நீங்கள் செய்கிற வேலையுமே ஊழியம் தான். அடுத்து 200 ஊழியத்தையும் சேர்த்து செய்றீங்க, கர்த்தருடைய ஊழியத்தையும். அல்லேலூயா. நீங்கள் தான் ஃபுல் டைம் ஒர்க்கர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, நாங்கள் ஒரே வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக இந்த காரியங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் போய் அப்படியே கிரியை செய்யணும். சரி, இந்த வசனத்தை நம்ம எப்படி தியானிக்க போகிறோம் பாருங்கள். லூக்கா புஸ்தகம், அதில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். நீங்கள் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த லூக்கா புஸ்தகத்தில் எப்படி வந்து அமரார் பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் பக்க வசனம் சொல்லியோ. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் சொல்றார். அல்லேலூயா. இங்கே சொல்றாரு பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அப்படியே நிழலிடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பக்கம் லூக்கா 1:35 வசனத்தில் சொல்ல, பரிசுத்த ஆவியானவர், எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்மேல் நிழலிட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்மேல் வர வேண்டும். ஏசியாவில் ஒரு வசனம் சொல்ல, கர்த்தருடைய ஆவியான என்னுடைய நான் ஆதரிக்க தாசன் மேலே என் ஆவியை அமர பண்ணுவேன் சொல்றார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து நிழலிட வேண்டும், பரிசுத்த ஆவியார் நம்மேல் வந்து வர வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியான வர்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டால், ஒரு நிழல் போல வந்துட்டு போகும், அல்ல நிழல் போல் நம்மேல் அப்படி இறங்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம். அல்லேலூயா.
நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு சமாதானம் அப்படி வந்து நிரம்பும். அப்போ ஆவியானவங்க மேலே வந்துட்டாரு, ஏற்கனவே உள்ளதான் இருக்கிறாரு, அந்த பிரசன்ஸ் மேலே ஏற்றுத்து காட்டுறாரு. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த உன்னதமானவருடைய பலம், ரெண்டாவது வசனம் அதே வசனத்தை சொல்ல, ஒன்று பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், ரெண்டாவது அதில் என்ன, உன்னதமானவருடைய பலம் உண்மையை நிலையிடும். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம வருவார், உள்ளே வந்துட்டாரு. இப்போ உன்னதமானவர்னா யாரு? அவரும் ஆவியானவர் தான், தேவன், கடவுள்னு வச்சுக்கிடுவோம், பிதா. அவர் வந்து நம்ம அந்த மரியாள் என்கிற கன்னிகையில் மேலே அப்படியே நிழலிடுவாராம். நிழலிட்டா அவளுக்குள்ளே ஒரு கற்பு பைக்குள்ள ஒரு என்ன செய்ய வார்த்தை போய் குழந்தையா மாறிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவன் அவள் மேல் நிழலிட்ட உடனே அவளுக்குள் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. இப்போ உங்கள் மேலே தேவன் வந்து அப்படியே வந்து அமர்றாரு, உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்படியே வந்து நிரம்புறாரு. நீங்கள் அதை கற்பனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல அப்படியே வந்து நிரம்புறாரு, வர்றாரு. நீங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்படியே அமர்றாரு. அமர்ந்த உடனே உங்களுக்குள் ஒன்று உருவாகிறது. அதுதான் என்னது? பரிசுத்தமானது, இயேசு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு கல்யாணம் முடிச்சவங்களுக்கு தெளிவாக புரியும், கல்யாணம் முடியாதவர்களுக்கும் அவங்களுக்கு தெளிவாக புரியும். அல்லேலூயா. இப்போ மரியாள் எதனால் கற்பதியானாள்? பரிசுத்த ஆவினாலே கற்பதியானாள். இப்போ ஆணும் பெண்ணுக்கும் பிறந்தது குழந்தை. இப்போ ஓப்பன் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணும் பெண்ணுக்கும் பிறக்கிறது குழந்தை இல்லையா? இப்போ மரியாளுக்கு கல்யாணமே முடியல, அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? அதான் அவள் கேட்குறான், எப்படி ஆகும், எப்படி குழந்தை பிறக்கும்? இப்போ நீங்களும் கேட்குறேன், நான் எப்படி பரிசுத்தவானாய் மாறுவேன், எப்படி நான் விசுவாசிப்பேன்? எனக்கு விசுவாசம்னா என்ன தெரியாதே, நம்பிக்கைன்னா எனக்கு தெரியாதே. கேட்குறோமா? எப்படி நான் பரிசுத்தம் அந்த உலகத்தில் வாழ முடியும்? நான் எப்படி வாழ முடியும்? நான் எப்படி விசுவாசமாக வாழ முடியும்? நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் பாவி நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பலம் நம்மேல் வந்து நிழலிடும். அல்லேலூயா. உன்னதமானவருடைய பலம் வரும் பொழுது ஒரு நிழல் நமக்குள்ளே அப்படியே இறங்குது. நிழல் இறங்கின உடனே நம்முடைய ஆவி நமக்குள்ளே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு இயேசு பிறந்துட்டார். அவர் அல்லேலூயா. ஒரு கையை தட்டி ஆண்டு கண்டி செலுத்துங்க. அல்லேலூயா. இப்படி தான் இயேசு உங்களுக்குள்ளே பிறக்கிறார். இப்போ இயேசுண்டத்தில் ஒரு பாய் வந்து ஜெபம் பண்ணுறான். ஜெபிக்கும் பொழுது தேவன் வர்றாரு. தேவன் வந்து அவர் மேலே நிழலிடுறாரு. அப்படியே நிழல், நீங்கள் நிழலை பார்த்துருப்பீங்களே, நிழலை பார்க்காத யாராவது இருக்கீங்களா? நிழலை எல்லாரும் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த நிழல் போல பரிசுத்த, இப்போ தேவன் நமக்கு மாம்சத்தில் உள்ள இறங்க மாட்டார், அவர் ஆவியாக இருக்கிறார். அப்போ அந்த நிழல் நமக்குள்ளே வந்து அப்படியே பிரசன் அப்படியே இறங்குது. உள்ளே இறங்கின உடனே, அல்லேலூயா, இறங்கின உடனே உள்ளுக்குள்ளே ஒன்று உருவாகிறது. வார்த்தை போகுது, வார்த்தை அப்படியே பைக்குள்ளே போகுது. எந்த பை? இருதயமாகிய பைக்குள்ளே போகுது, கற்ப பைக்குள்ளே போகுது. மரியாளுக்குள்ளே கற்ப பைக்குள்ளே போகுது. போயின உடனே அங்கே வேற மாதிரி ஆகி கர்த்தர் அங்கே ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணுறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். அப்படி அதே போல் நம்ம எப்படி இதெல்லாம் செய்ய போகிறோம், இந்த ஊழியம் நம்ம செய்வோமா, எப்படி நம்ம பரிசுத்தம் வாழ போகிறோம், எப்படி நம்ம சாட்சியம் வாழ போகிறோன்னா, இந்த தினமும் வந்து ஜெபிக்கிறோம். தினமும் வந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு விசுவாசம், ஒரு வல்லமை புறப்படுது. பிரசங்கம் பண்ணாமல் ஒரு வல்லமை புறப்படுது. வெளியில் போனோன்னா கவலை பாயுது. சர்ச்சையில் இருக்கும்போது நல்லா இருக்குது, வெளியில் போனால் கவலை பாயும். அப்படி இல்லாமல் இந்த பரிசுத்த ஆவியின் பிரசம் நமக்குள்ளே வந்து அப்படியே நம்மளை தொடும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் அந்த பரிசுத்த ஆவியின் வர்றாரு. இந்த தேவன் வந்து நிழல் படுறாரு. நிழல் விட்ட உடனே உங்களுக்குள்ளே ஒன்று உற்பத்தி ஆயிருச்சு, குழந்தை. அல்லேலூயா. பரிசுத்தம் அது என்ன ஆகப்படும் சொல்றாரு? பரிசுத்தம் எனப்படும் சொல்றாரு. அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். இந்த தேவனுடைய குமாரனாய் நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி வர்றாரு? நிழலிட்ட உடனே கர்ப்பவதி ஆகி என்ன ஒரு குழந்தை உருவாகிறது. அல்லேலூயா. இது எப்படி உருவாகுது? அதான் சொல்றாரு. இதை நீங்க நல்லா தியானிச்சீங்கன்னா இது எப்படி உருவாகுது? இப்போ வார்த்தை எப்படி உருவா நம்ம நினைக்கிறோம். அதான் சொல்றாரு, வார்த்தை மாம்சமாகி. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதே பாருங்க, அதில் சொல்றாரு பாருங்க, வார்த்தை இப்படிப்பட்டதாமா. வார்த்தை உள்ள போகுது. வார்த்தை உள்ள போன உடனே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் நிறைந்தவராகி நமக்குள்ளே. அல்லேலூயா. அதில் என்ன சொல்லப்பட்டிருங்க? வார்த்தை என்ன செய்யப்படுகிறது? பிகாஸ் அந்த இங்கிலீஷ் பைபிள் வாசிப்பா. பிகாம் அந்த ப்ளஸ் எப்படி மாறுது? வாசி 14ஆம் வசனம், யோவான் 1:14. அந்த வார்த்தை சத்தியத்தினாலும்
நமக்குள்ளே. அல்லேலூயா. போதும் பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி, இங்கிலீஷில் வாசி, அந்த வேர்ட் பிகம் பிளஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வேர்டு வந்து என்ன ஆயிருது? மாம்சமா மாறுது. அல்லேலூயா. ஃப்ளஷ்ஷாக மாறுது. அல்லேலூயா. அப்போ இந்த மாம்சமாக மாறுது. மாறி இப்போ வார்த்தை அப்படியே உள்ளே போன உடனே மாம்சமாக மாறுது. இப்படி என்ன புரிய மாட்டுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன மாட்டுது? சரி, புரிகிறதுக்கு இப்போ ஆவியான எழுதும் போதே ஆவியானவர் ஒன்று சொன்னார். சரி, ஸ்தோத்திரம். எப்படின்னா பாருங்கள், ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கடல் நீர் இருக்குது, கவனம். கடல் நீர் பார்த்துருக்கீங்களா? கடல் யாராவது பார்த்துங்க. சரி, ஆறு பார்த்துருக்கீங்க. இப்போ ஆறு மேலே வெயில் அடிக்குது, சூரிய ஒளி பட்ட உடனே அதுலேருந்து என்ன போகுது? ஆவி போகுது. இப்போ நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்க அடுப்பில், கொதிச்சு என்ன போகுது? ஆவி போகுது. பார்த்தீங்களா? அந்த ஆவி போகிற மாதிரி தான் கடல் நீரில், நீர் மட்டத்தில் இந்த தண்ணியில் வெயில் பட்ட உடனே அந்த சூரிய ஒளி படப்பட அப்படி ஆவியாக போகும். அப்படியே ஆவி போய் மேலே போகுதா? மேலே போகுதா? அது போய் மேகமண்டலத்தில் சேர்ந்துருதா? மேகமண்டலம் சேர்ந்துருது. இப்போ மேகமண்டலமாக கருமண்டலமாக இருக்கும், கருமண்டலமாக. இப்போ கருமண்டலம் உடனே அது மேலே ஒரு காற்று அடிக்குது, ஒரு குளிர்ந்த காற்று அல்லது ஒரு வெப்ப காற்று. சல்லுன்னு கர்த்தர் அடிக்க பண்ணுறாரு. அடித்த உடனே என்ன நடக்குது? கையை தட்டுவோமா? அல்லேலூயா. கையை தட்டு. அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ நீர் எங்கே வந்துச்சு? இதில் நீர் எதில் வந்துச்சு? ஆவியில் வந்துச்சு. ஆவியாக போகுது, காற்றுல போகுது, காற்றா போகுதுங்க. இல்லை, ஆவி பிடிச்சிட்டியாடா, காற்றை பிடிச்சிட்டியாடா போடுறோமா இல்லையா? இந்த ஆவி என்ன போகுது? ஆவியாக போகுது. தண்ணி தான் அது ஒரு பொருள் தான். ஆனால் அது மேலே வெயில் அடிக்க அது ஆவியாக போகுது. இப்போ நீங்கள் போட்டால் போனவங்க காமிச்சாங்க, பெங்களூர்லலாம் அப்படியே பனி வந்து அப்படி இறங்குது, அலையிலேயே காற்று மாதிரி கண்ணிலே பார்க்காது. வீடுகள்லாம் தெரிய மாட்டேது. அப்படி குற்றாலம் போயிருப்பீங்களா? சாரி, இது கொடைக்கானல், ஊட்டி போயிருப்பீங்க. அப்படியே மேகமாக வருதா? அல்லேலூயா. மேகத்தை பார்க்குறீங்களா? ஐயோ மேகமாக வருது, கண்ணே தெரிய மாட்டேறா அப்படின்னு சொல்கிறோமா? சரி, ஸ்தோத்திரம். இப்போ காலையில் நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க, இப்போ கார் இருக்குது, கார் நிப்பாட்டி வச்சிட்டேன். காலையில் வந்து பார்த்தா தண்ணியாக இருக்கும். என்ன காரணம்? பனி. இப்போ மழை பெஞ்சிச்சா? மழை பெய்யல, ஆனால் என்ன பெஞ்சிச்சு? பனி பெஞ்சிச்சு. பனியில் என்ன இருந்துச்சு? தண்ணியாக ஊற்றுச்சு இல்லை, குளிர்ந்த அந்த காற்று வருது. வந்த உடனே பூமிக்கு வந்தோடனே அது தண்ணியாக இருக்குது, கார் மேலே தண்ணியாக இருக்குது. நான் ஐயா போய் துடைக்கிறேன், தண்ணி ஊற்ற வேண்டியதுலாடா, இது நல்ல தண்ணிடா அப்படின்னு துடைக்கிறேன் இல்லையா? போயிட்டு வந்து அழுக்கெல்லாம் போகுது. அல்லேலூயா. இது எப்படி? இது நம்புறோம்ல. அதே தான் வார்த்தை. இப்போ வார்த்தை மேலே வார்த்தை உள்ளே வருது, வார்த்தை உள்ளே போக 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 ஏதோ ஒரு ஹீட் உள்ளே இறங்குது. வெப்ப காற்று அதை குளிர்ந்த உள்ளே வந்து இறங்கி அது நீராக மாறுது. நீராமாயி நீருக்குள்ள உயிர் உண்டாகுது. அந்த உயிர் தான் இயேசு. கரங்களை தட்டி ஆண்டவர் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க. ஸ்தோத்திரம். சரி, தண்ணீருக்கு என்ன? தண்ணீருக்குள்ள என்ன இருக்குது? தண்ணியில் ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேர்ந்தானே தண்ணீர். தப்பா சொன்னா திருத்திக்கோங்கப்பா. சரி, உங்களுக்கு அறிவியல் பாடம் எடுக்க போறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போ காற்றில் என்ன இருக்குது? காற்றில் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது. நம்ம சுவாசிக்கிறது என்னது? ஆக்சிஜன். மரம் சுவாசிக்கிறது என்னது? கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நம்ம சுவாசிச்சுட்டு வெளியூர் கார்பன் டை ஆக்சைடை மரம் சுவாசிக்குது. ரெண்டுமே காற்று தான். இப்போ மரம் சுவாசித்து மரம் என்ன செய்ய ஒன்று வெளியிடுது? ஆக்சிஜன். சரி, ஸ்தோத்திரம். இன்னும் மரத்தினுடைய ஆக்சிஜன் வெளியிது. மரத்து ஒரு மரங்களாக வளர்த்தா என்ன கிடைக்குன்னு சொல்கிறாங்க? ஆக்சிஜன் கிடைக்கும். இன்னும் மரங்கள் வளர்த்தா என்ன? மரம் இல்லாத நாட்டில் என்ன இருக்காது? மழை பெய்யாதுன்னு சொல்கிறாங்களா? மரம் நிறையா வளர்த்தா மழை. இப்போ மழையே இல்லைடா அப்படின்னு மரங்கள்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாங்க, எங்கே மரம் வளர்ப்புன்னு சொல்கிறோமா? அப்போ மரங்கள் நிறைய வளர்த்தா இப்போ மழை பெய்யுது. இதுக்கு என்ன காரணம்? இப்போ மரத்திலிருந்து வருகிற குளிர்ந்த காற்று அல்லது மரத்திலிருந்து வருகிற அந்த ஆக்சிஜன் அல்லது என்ன செய்யுது அப்படியே மேலே போகுது. அந்த மேலே மரங்கள் நிறைய வளர்க்கும் பொழுது, இப்போ கனடாவிலேருந்து நம்ம கேரளா பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு நம்ம ஊரில், அது நம்ம தமிழ்நாட்டிலே கடைசி பார்டரில், அங்கே வந்து நல்ல மரங்களை வந்து வளர்க்குறதுக்கு பெரிய அமௌண்ட் அனுப்புனாங்களாம். ஏன்னா
இவங்க ஆராய்ச்சி செஞ்சதில் இங்கே இருக்கிற மரங்களுடைய அந்த தட்பவெப்பம், அந்த சூழ்நிலை, அந்த மேகம்லாம், அந்த காற்றெல்லாம் போய் கனடா தேசத்துக்கு போய் மழையை கொடுத்துச்சான். அப்போ கண்டுபிடிச்சிருக்கலாம் எங்கள் தேசத்துக்கு மழை எங்கேருந்து பெய்யுது, அப்போ இந்த நாட்டிலேருந்து பெய்யுது. இதை செழிப்பாக்கணும்னா அங்கே மழை பெய்யும். அல்லேலூயா. எதை செழிப்பாக்க, இங்கே செழிப்பாக்கணும்னா அங்கே மழை பெய்யும். அப்போ அங்கே போய் செழிப்பாக்கணும். போய் ஒரு கோடி 5 கோடி 10 கோடி கொடுத்து இந்த இடத்த நல்லா செழிப்பாக்குங்க, அங்கே மழை பெய்யுது. ஒரு அலையிலே சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ நீங்கள் பரலோகத்தை சோத்திரம் பண்ணி இங்கே செழிப்பாக்குறீங்கன்னா அங்கே உங்கள் வீட்டில் மழை பெய்யும். இங்கே ஆராதிச்சிங்கன்னா வீட்டில் மழை பெய்யும், பிஸ்னஸில் மழை பெய்யும், உங்கள் படிப்பில் மழை பெய்யும், உங்கள் வாழ்க்கையில் மழை பெய்யும். அல்லேலூயா. புரியுதா? அப்போ நம்ம எங்கிட்டா நம்ம திடப்பொருள். இப்போ நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் வியாபாரம் பண்ண சொன்னீங்கன்னா வியாபாரம் பண்ணி நான் சார் ஊழியத்துக்கு கூட நினச்ச பொருள்லாம் வாங்கிடலாமே, இது எதுக்கு மக்கள்கிட்ட வாங்க, நானும் கூட நல்லா ஊழியத்துக்கு கொடுப்பேனே அப்படின்னு நினைப்பெல்லாம் வரும். நான் வியாபாரமாக பண்ணுறேன் ஆண்டவர் சொன்னி வார்த்தையை பேசு. அல்லேலூயா. எனக்கு என்ன சொல்கிறாரு, வார்த்தை பேசிட்டே இரு, ஆவியில் நிரம்பி பேசு. அதான முடியல, இன்னி டைம் வார்த்தையை பேசு. நம்ம ஏதாவது செய்யணும் வேலை செஞ்சிருவோம், டக்கு 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 டக்குன்னு வேலை செஞ்சிருவோம். கொஞ்சம் உட்காந்து பேச அமைதியாக உட்கார மாட்டான். ஐயோ கைகால் வலிக்குதே, ஐயோ அந்த கை சும்மா இருக்க மாட்டுது சொல்கிறோமா. ஏதாவது ஒன்று அங்கே போமா இங்கே போமா, ஒரு துருதுருன்னு இருக்கிற பையனை பிடிச்சி உட்கார வச்சுருங்க பார்ப்போம். 1 மணி நேரம் உட்காரவே மாட்டான். ஏமா ஐயா, ஓ இப்படி போகணும், அங்கே போகணும் இங்கே போகணும், மூளை அங்கே போய் சுற்றிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருப்பீங்க, எப்படா முடிப்பார், வீட்டுக்கு போகணுமே, ஐயோ இன்னைக்கு 1 மணி ஆக்கிடுவாரோ, ஐயோ வேற லட்சத்தை போ முடியுமா. இப்போ அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உட்காந்து ஜெபம் பண்ணு, வார்த்தையை பேசு, ஆவியில் பேசு, நடக்கும். அல்லேலூயா. சிலர் உட்காந்து குறுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. இப்படியே 1 மணி நேரம் டெய்லி 3 மணி நேரம் இப்போ அப்படியே மைக்கை பிடிச்சிட்டே பேசி சில நேரத்தில் கையெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் இங்கே பேசி மதுரையில் பேசி மதுரையிலேருந்து இங்கே வந்து இந்தியெல்லாம் கையெல்லாம் வலிக்க, கையை தூக்க முடியாது, அப்படியே ஆயிடும். சரி ஸ்தோத்திரம். சரி, அப்போ நீ பேசு, நீ ஜெபம் பண்ணு, மக்களை ஆசீர்வதி, அவங்க கொண்டு வரட்டும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எப்படி ஆண்டவரே என்றால் இப்படி தான்ப்பா, இந்த வார்த்தை போது பார்த்தியா, வார்த்தை ஆவியாக போது பார், மழையாக வருது பார். வார்த்தை பேச வார்த்தை மாம்சமாக மாறுது. வார்த்தை போய் அப்படியே உள்ளே போகும்போது நீர்த்துளியாக மாறிடுது. நீர்த்துளி என்ன ஆயிடுது, குழந்தையாக மாறிடுது. அல்லேலூயா. மழை பெய்யுது, வெட்டாந்தரையில் மழை பெய்யுது, மழை போய் பள்ளத்தாக்க நிரப்பி அங்கே நீர், அங்கே என்ன செய்யுது, ஆடு மாடுகள் மான்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள்லாம் உண்டாயிருது. எப்படியா உயிர் உண்டான்னு அவர் வார்த்தை இருக்குது. கடவுள் சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஜெனிப்பிக்க கடவுது. அல்லேலூயா. ஜெனிப்பிக்க கடவுள்னு சொல்லிட்டாரு, வார்த்தை உண்டாயிருச்சு. அல்லேலூயா. இந்த வார்த்தை போகணும். இந்த வார்த்தை மட்டும் போனால் போதாது, பரிசுத்த ஆவியானவர் வரணும். வார்த்தை இப்போ லூக்கால சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வார்த்தையாக இயேசு உள்ள போனார். பரிசுத்த ஆவி மூலமாக என்ன போகுது, வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போகுது. அல்லேலூயா. இப்போ நான் தெரிஞ்சதை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி உங்களை எழுப்ப முடியாது. என் வார்த்தையில் பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே போகணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே போனால் தான் அந்த வார்த்தை கிரியேட் பண்ணும். அப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க, வந்து வார்த்தையை மட்டும் கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நிரம்பி ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் என்னுடன் பேசும் ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவிக்குள் நான் பெற்றுக்கொள்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்கிறேன். அப்போ நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் இப்படி கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ டாக்டர் படிச்சுட்டு வர்றாரு, அவர் மூளையெல்லாம் என்ன இருக்குது, ஃபுல்லாக இங்கிலீஷ்னால் நிரம்பி எல்லாம் மருந்துனால ஸ்டோர் ஆகிருக்குது. நீங்கள் போகிறீங்க, சார் தாக்கு சார் பீஸ் நான் உங்களுக்கு 50 ரூபா கொடுக்குறேன், சிலன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு பீஸ் 1000 ரூபா கொடுத்துட்றேன், ஒரு 10 நாள் கழிச்சு வரேன் 1100 ரூபாயை கொடுத்துருங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் போனாலும் உங்களுக்கு உருவி சின்ன காய்ச்சல் போனாலே 500 ரூபா ஆயிடுது இல்லையா, தலைவலி போனாலே 500 ரூபா ஆயிடுது. அப்போ 200 ரூபா பீஸு, 200 ரூபா டானிக்கு, 200 ரூபா மாத்திரை, 600 ரூபா ஆயிடுது இல்லையா. சரி, அவர் என்ன செய்கிறாரு, உங்களை ஒரே குத்துறாரு, ஊசி வச்சு குத்தி 2-4 எழுத்து எழுதி வைக்கிறாரு. நீங்கள் அங்கே 200 ரூபா பேச வைக்கிறீங்க, 500 ரூபா வைக்கிறீங்க இல்லையா. அவருக்குள் என்ன இருந்தது, அவருக்குள் என்ன இருந்தது? டாக்டருக்குள்ள அந்த மருந்து, இந்த வியாதிக்கு கொடுக்கக்கூடிய மருந்தினுடைய ஞானம், அறிவு இருக்குது. இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த குறுக்கு வலிக்கு இந்த மருந்து, இந்த கால் வலிக்கு இந்த மருந்து, இந்த நரம்புக்கு இந்த மருந்து, அந்த ஞானம், அந்த அறிவு இருக்குது.
அந்த அறிவு விட்ட நீங்கள் போடுறீங்க. அதுதான் அந்த பீஸு. இந்த 500 இப்படி ஒரு சில நாட்டில் 500 இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் எழுதுகிற எழுத்துக்கு தான் 500 அல்லேலூயா. அப்போ அவர் என்ன காசை வச்சு காசு கொடுத்து காசு வாங்குறாரா? கிடையாது. அல்லேலூயா. அவர் படித்தது. அல்லேலூயா. பணம் கட்டி அவரும் படிச்சுட்டு வந்திருக்காரு. எல்லாரும் பணம் கட்டி. அப்போ நீங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ அவர் போகிற ஊசி தான் போகிறார், ஆனால் பீஸை கொடுக்க வேண்டி இருக்குது. அப்போ நமக்குள்ளே என்ன வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையினால் நீங்கள் நிரம்ப 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 வார்த்தை வெளிப்பாடு கொடுக்கும். வார்த்தை பரிசுத்த வார்த்தை உங்களோட பேசும். இப்படி நட, இப்படி சிந்தி, இப்படி வெளிப்பாடு கொடுக்கும். வார்த்தை சொப்பனம் கொடுக்கும். அல்லேலூயா. சில நம்ம சாயங்காலம் சொப்பனம் கண்டிருப்போம். நான் சொன்னேன் நேற்று சாயங்காலம் சொப்பனம் கண்டு நைட்டு நிறைவேறுது. எப்படி ஒரு வார்த்தையில் அந்த சொப்பனத்தினுடைய காரியங்கள் நடக்குது. சில சொப்பனங்கள் வருது, அது நேச்சர் நமக்கு நடக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியேட் பண்ணுது. அது எப்படி நடக்குது? பரிசுத்த ஆவியார் உள்ளே வந்துட்டார். இப்போ வார்த்தையாக இயேசு உள்ளே வளர்ந்துட்டாரு. இப்போ இயேசு என் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்டுச்சு. வெளியே பெற்று எடுத்துட்டாங்க. பெற்று எடுத்து மரியாதமாக பெற்று எடுத்து அப்புறம் தேவகுமாரனா வந்து அவர் வளர்ந்து உலகத்தை ஜெயிச்சு போயிட்டார். இப்போ வார்த்தையாக நம்ம திரும்ப வார்த்தையாகவே இருக்கிறார் நம்முடைய மத்தியில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் பாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரத்தில், யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டானதொன்றும் அவராலே எல்லாம் உண்டாகவில்லை. இப்ப வார்த்தை என்ன ஆயிருது? வார்த்தை தேவனாய் இருந்துச்சு. அல்லேலூயா. இப்போ ஆதியிலே மேலே பரலோகத்தில் என்ன இருந்துச்சு? வார்த்தை தான் இருந்துச்சு. இப்போ இயேசு மாம்சரூபத்தில் இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. அவர் வார்த்தையாக நிற்கிறார். ஏன்னா பைபிள் அதான் வார்த்தையாக இருந்திருக்கார். பிதாவாகிய தேவன் அவர் இருக்கிறார், பரிசுத்தாவின் இருக்கிறார். இப்போ வார்த்தை தான் அந்த அவரை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இப்போ இங்கிலீஷ் பைபிள் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த என்ன அதில் வேற மாதிரி இருக்கிறோம். அல்லேலூயா. அவரில் தேவகுமாரன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். பழைய பைபிளை அப்போ எடுத்துட்டா அல்லேலூயா சன் ஆஃப் காட்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா தேவனுடைய குமாரன் இருந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் வார்த்தைக்கு பதிலாக. சரி, ஸ்தோத்திரம். இப்போ வார்த்தை தேவனுடைய குமாரன் 2 பேரும் ஒன்று தான். அப்போ இந்த தேவனுடைய குமாரன் வார்த்தையாக வந்து இப்போ அவர் மூலமாக சகலமும் சிருஷ்டிக்கிறார். இப்போ தேவன் பேசும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா ஆண்டவர் பேச தான் செஞ்சார். சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் கோள்கள் உண்டாக கடவுது, எல்லாத்தையும் உண்டாக வார்த்தையினாலே பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ வார்த்தையினால பேச 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 என்ன இது? வார்த்தை கிரியேட் பண்ணுறது. அல்லேலூயா. வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அவருடைய வார்த்தையில் அந்த மேக்னெட் பவர் இருக்கிறதுனால அது போய் ஒன்று சேர்ந்து ஒன்றை உண்டாக்குது. அல்லேலூயா. அதான் சொல்ல நம்ம ஹைட்ரஜனும் இப்போ ஆக்சிஜனும் சேர்ந்து என்னத்துண்டா நீர் துளி உண்டாக்குது இல்லையா? அப்போ நமக்குள்ள அதே போல் ஒரு பொருளை சிருஷ்டிக்குது. அல்லேலூயா. இப்போ அதே நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? காட் போலவே சிருஷ்டித்திருக்கிறார். நம்மளை எல்லாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய குமாரர்கள். அல்லேலூயா. இந்த சிருஷ்டிக்கிற வல்லமை, சிந்திக்கிற வல்லமை, செயலாற்றுகிற வல்லமை, ஒன்றை பிறப்பிக்கிற வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ உங்கள் சிந்தனையின் சக்தியை நீங்கள் மட்டுப்படுத்திடக்கூடாது. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, அங்கே முதலாளி 15,000 சம்பளம் தானே, அந்த 15,000 சிந்தை கிடையாது உங்களுக்கு இருக்குது. உங்கள் முதலாளிக்கு டாப் லெவலில் 50,000 மடங்கு நீங்கள் வரக்கூடிய ஞானத்தை வச்சுருக்காரு உங்களுக்கு. அதுதான் வார்த்தை. அது கிரியேட் பண்ண மாட்டேதுங்க பாஸ்டர், என்ன பாஸ்டர் செய்ய அப்படின்னு கேட்குறீங்க. சோத்திரம். அது நம்முடைய அறியாமை. அதுதான் இங்கே வந்து வெளிப்படுத்தி காட்டுறோம். இது என்னுடைய வேலை. என்ன வேலை? உங்களை காட் போல, உங்களை இயேசுவை போல மாத்துறது தான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. இப்போ நம்ம தேவைகளுக்கு என்ன செய்கிறோம்? குறைவுபடுகிறோம். வீட்டில் குறைவு, அங்கே குறைவு, இங்கே குறைவு, இப்படி குறைவு, அப்படி கடன், இப்படி சுற்றி எல்லா மனிதனும் கடன் வாங்கிட்டே தெரியாதீங்க. எல்லாரும் கடன் வேலையாகி போச்சு. கடன் கொடுக்குறதும் தொழில், அதுவும் தொழிலாகிடுச்சு. தப்பு கிடையாது, நான் தப்புன்னு சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க இப்போ பணத்தை கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது கூட வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இதை அதுவே அவங்களுக்கு ஒரு தொழில் இல்லையா? இப்போ ஒவ்வொரு குடிமகனும் என்ன ஆகிற கடன் வாங்குகிற திட்டத்தில் வேறு வழி இல்லை இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணும்? நீயோ அநேக ஜாதிகளுக்கு நம்ம கடன் கொடுக்குற வேலை. நம்முடைய வேலை என்ன வேலை? வாங்கிட்டு போ, யாராவது வரணும் வாங்கிட்டு போ, கடன் வச்சுக்கோ. ஸ்தோத்திரம். சந்தோஷம் வாங்கு. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நம்ம என்ன சில நேரத்தில் கடன் கொடுக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். முடிஞ்ச அளவுக்கு நல்லவுக்கு கொடுங்க கடன். ஒரு 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கைமாத்து கேட்டால் ஆடை என்ன சொன்னார், முகம் கோடாமல் கடன் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நாளைக்கே பாஸ்டர்ட்ட ஒரு 5000 ரூபா கடனை வாங்கிட வேண்டியதான். ஸ்தோத்திரம். சரி, சந்தோஷம், வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் திரும்ப கொடுக்காட்டால் நான் மன்னிக்கிற இதயத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. என்ன இதயத்தை கொடுத்துட்டாரு? சரிப்பா, பிள்ளைகள் வச்சுட்டு போகிறாங்கப்பா, 5000 தான் கொடு. அல்லேலூயா. இல்லையாடா ஒரு 500 ரூபாய் கொடு, மன்னிச்சிரு, கொண்டு வருவான்னு நினைக்க. உன் பிள்ளை தான், உன் விசுவாசிகள் தானே. அல்லேலூயா. ஆத்திர அவசரத்துக்கு கொடுக்க தான் என்னை வச்சிருக்காரு. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி நீங்களாம் கொடுத்து நிரப்பிடுங்க, கொடுத்துட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்படி ஆண்டவருக்குன்னு நம்ம கொடுக்க ஆண்டவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, கொடுத்தா இல்லாமல் போயிடும், அதெல்லாம் அந்த காலம். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் ரோட்டில் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா இருக்க போகிறீங்க. ஸ்தோத்திரம். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம கொடுக்க வேண்டியது கொடுக்குறோம். இவங்களுக்கு கொடுக்கணும், வீட்டுக்கு சாப்பாட்டு தேவை கரெக்டாக. இப்போ யூதர்கள் எப்படின்னா 5 மடங்குல ஒரு பகுதி சேமிப்பு வச்சுக்கிடுவாங்களாம். அதில் ஒரு பகுதி செலவு கணக்கு வச்சுக்கிடுவாங்களாம். ஒரு பகுதி கத்தருக்கு காணிக்க, 2வது காணிக்க வேற தனியாக எடுப்பாங்களாம். கத்தருக்கு கொடுக்க தசமா வேற, காணிக்க வேற, அது ஒரு பகுதி எடுப்பாங்களாம். அவங்க ஆசீர்வாதமாக இருக்க காரணம். இன்னொரு பகுதி அவங்க சாப்பாட்டுக்கு, அப்புறம் இன்னொரு பகுதி வீட்டில் வேலை மற்ற அர்ஜென்ட் செலவுகளுக்கு, இன்னொரு பகுதி சேமிப்பு. மொத்தம் 5 பகுதி. அதில் முதல் பகுதி கத்தருக்கு, அப்புறம் காணிக்கையா, அப்புறம் வீட்டு செலவுக்கு, அப்புறம் அனாவசியமான செலவுகளுக்கு. இது அனாவசியம்னா இந்த மெடிக்கல், அது 5வது வந்து சேமிப்பு ஒரு பகுதி. இதுக்குள்ளேயே கொண்டு போவாங்களாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு என்னன்னா சேமிப்பெல்லாம் தாண்டி கடனில் வந்து நிற்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அந்த கட்டத்தை விசுவாசிக்கணும். நான் சீக்கிரம் அந்த கடனெல்லாம் அடைச்சிருவேன், அடைச்சிட்டு சேமிப்புக்குள்ளே கடந்து வருவேன். கர்த்தர் என்னை அப்படி ஆசீர்வதிப்பா, அப்படி உங்களை கொண்டு வந்துடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் என் கடனெல்லாம் அடைக்க செய்து சேமிப்புக்குள்ளே கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. அவருடைய மகா திட்டம். நம்ம பைபிள் வாசிக்கிறோம், எல்லாம் பூமியும் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. அப்புறம் ஏன் நம்ம கைக்கு வர மாட்டேது? அவருடைய வழியில் போனோம்னா நம்ம மைண்டை மாற்றணும். நம்ம மைண்டு குறுகுன புத்தி, இவ்வளோதான் சம்பளம், இவ்வளோவே நடக்கணும், இவ்வளோ தான் செய்யணும். இந்த புத்தியெல்லாம் மாற்றுங்க. நான் ஒன்றும் பரலோகத்துக்கு குதிக்க, நானும் சாக்கு தைச்சேன், ஓட்டை தைச்சு, ஒரு சாக்கில் என்ன செய்யணும் 50 ஓட்டை உள்ளதெல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு. இதெல்லாம் நீங்கள் ஓட்டை தச்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 ரூபாய்க்கு தைச்சேன், 6,4 ரூபாய்க்கு தைச்சேன். கூட பரவாத அண்ணன்ட்ட சோத்திரத்து சொந்தக்காரர் தான். அப்படி தைச்சி அதெல்லாம் அவங்க வச்சு வாழ்ந்துருக்குறோம் பாருங்கள். இப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கை தரங்கள் மாற்றப்படுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்ம வரணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அடுத்து பாருங்க, விசுவாசித்தவளை பாக்குவதி. லூக்கா 1:45. ஸ்தோத்திரம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லூக்கா 1:45 சொல்றாரு, சொல்லப்பட்டது நிறைவேறும். விசுவாசித்தவளே. இப்போ விசுவாசித்தா தான் இந்த கர்ப்பம் உண்டாகிறதுன்னு சொல்லி அவள் விசுவாசித்தான். விசுவாசங்கிறது ஒரு மலைகளை பெயர்த்து தள்ளக்கூடியதான ஒரு விசுவாசம். அந்த ஆவியானவரும் விசுவாசமும் ஒன்றோடு இணைஞ்சிடணும். அல்லேலூயா. இந்த விசுவாசிக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள்கிட்ட ஆண்டவர்கிட்ட விசுவாசித்து. அல்லேலூயா. கொஞ்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்து எடுப்பில் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம சர்ச்சில் 50 பேர் வராங்க, 100 பேர். ஆண்டவரே 100 பேர், 200 பேர், 500 பேர், ஒரு 5000 பேர் தரிசனம் இருந்தாலுமே ஆனால் இந்த வருஷத்தில் 100 பேர் ஆக்குங்கப்பா, 300 பேர் ஆக்குங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு காணிக்க மொத்தமாக ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டு நம்மளை ஆள்படுத்தலை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருஷம் ஒரு 1000 ரூபா கொடுத்தாரேன் ஆண்டவரே. இப்போ எனக்கு இல்லை, இப்போ ஆண்டவருக்கு சொல்கிறேன். நீங்கள் எதையே சொல்ல பார்க்காதீங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை கூட்டுறேன். விசுவாசம் என்ன? இது நமக்குள்ளே பிறக்குது. அல்லேலூயா. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பழக்குவீங்கப்பா. ஸ்டார்ட்ல இருந்து ஆரம்பிங்க. ஒரு 500 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க. இந்த 500 ஆண்டவர் கொடுக்குறேன், இந்த 1000 ரூபா கொடுக்குறேன், இப்போ 5000 ரூபா கொடுக்குறேன். அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட்டும் பொழுது அல்லேலூயா ஆண்டவர் நம்மளை அப்படியே நிரப்புவார். அந்த விசுவாசம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆண்டவருக்குன்னு நம்முடைய பணம் ஊழித்து போக ஆரம்பிச்சிடும். நம்முடைய தரித்திரம் எல்லாம் மாறிடுது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறிடுது. அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றிடுவார். அல்லேலூயா. விசுவாசித்த எனக்குள்ள அப்படியே உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை. அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன், என் பாவத்திலிருந்து விடுதலை.
என் சாபத்திலிருந்து விடுதலை, என் பிரச்சனையிலிருந்து விடுதலை, என் கண்ணீரிலிருந்து விடுதலை, என் சோதனையிலிருந்து விடுதலை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பாவ போராட்டம் என்னை விட்டு நீங்கி போயிடும். இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. அப்படியே நம்ம விசுவாசிக்க, எனக்குள் உற்பத்தியாக இருக்கு இயேசு, எனக்குள்ளே இருக்க ஒரு பெரியவர் இருக்கிறாரு, தேவனுடைய குமாரன் இருக்கிறாரு. அப்படி விசுவாசித்தான். விசுவாசித்தவளே பாக்கியவதி. அந்த மரியாள் வந்து வாழ்த்தின உடனே பாருங்க, அடுத்த வசனத்தில் 41ஆம் வசனம், எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, இப்போ வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளி குதிக்குது. எதனால்? வார்த்தையை கேட்ட உடனே. அல்லேலூயா. இப்போ மரியாளுக்குள்ள ஆண்டவர் இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் பேசின உடனே எலிசபெத்துக்குள்ள இருந்த குழந்தை துள்ளி குதிக்குது. அல்லேலூயா. சில நேரம் நம்மளும் துள்ளுறோம். இப்போ நீங்கள் ரொம்ப துள்ளி இங்கிட்டாங்கன்ற ஓடிடாமல் நீங்கள் பரிசுத்த ஆவியில் கொஞ்சம் நீங்கள் ஆவியில் அப்படியே கையெல்லாம் ஆட்டி கொஞ்சம் அப்படியே துள்ளி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஃப்ரீயாக விட்டு கொடுத்து கையை அப்படியே தட்டிலாம் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. இப்போ நீங்களாம் ஏன் பாஸ் இந்த துள்ளுறீங்க? கொஞ்சம் அமைதியாக நின்று செய்து கொடுக்கூடாதா? என்ன செய்ய? பரிசுத்த ஆவியான வந்து நிரப்பிடாரு. நிரப்பம் கொஞ்சம் ஆவே விசேஷமாக கொடுக்க வேண்டியிருக்குது. அல்லேலூயா. நான் அமைதியாக கொடுத்தா நீங்களும் தூங்கிடுவீங்க. அதனாலே கொஞ்சம் அப்படி உற்சாகமாக கொடுக்க வேண்டியிருக்குது. அல்லேலூயா. சரி, பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும் பொழுது அப்படியே ஒரு நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் துள்ளணும். அல்ல துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து மனம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, அன்பு பெருகுதையா என் அப்பாவின் நீதியில், அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே, அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே, துள்ளுதையா உம் நாமம் சொல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் சொல்ல சொல்ல மனசெல்லாம் துள்ளணும், ஆவியெல்லாம் துள்ளணும். அல்லேலூயா. இந்த ரெண்டும் இணையணுங்க. மனசும் வார்த்தையும் இணையணும். நம்ம வார்த்தை மட்டும் கேட்டு அப்படியே பிறவியாக இருக்கக்கூடாது. இப்போ போலீஸு இந்த ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெல்ட்டு கிட்டலாம் போட்டு நல்லா இதெல்லாம் போட்டு வாட்ச்மேன் இருப்பார். அப்படி தூங்கிடுவார். நான் ராத்திரி போன 1 மணிக்கு காற்றுக்கார அது லைட் எரிஞ்சு அது ஓப்பனாக இருக்கும். ஏடிஎம் மிஷின் ஓப்பனாக அது விழிச்சிருக்கும். இவர் தூங்கிடுவார். கடைசி ஏடிஎம் மிஷினே இவருக்கு தான் வேலைக்கு போட்ட மாதிரி ஆயிரும். இவரை போய் தட்டி எழுப்பி பணம் எடுக்கணுமையா, அது திறந்தா இருக்குது எடுத்துக்கோங்க, அப்புறம் அட்டாக்கிறான்னு நிற்பார். அந்த மாதிரி வார்த்தையை போட்டு வார்த்தையெல்லாம் நிரம்பிட்டு ஒரு அபிஷேகம் இல்லாமல் தூங்கிடக்கூடாது. இங்கே வந்து சில தூங்கிறீங்க, அதனால தான் நான் துள்ள வேண்டியது. எப்பா தூங்காதப்பா அப்படின்னு பாசியம் துள்ள. அப்போ நம்ம என்ன செய்யறது? அப்போ மனசும் ஆவியானவர் இணையும் பொழுது மனம் உற்சாகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனம் உற்சாகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே வார்த்தையில் அப்படியே அல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. ஆமென். அவர் நல்லவர் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே கொஞ்ச நேரத்தை அசைய வேண்டும். துள்ளு மனசில் இருக்கணும்ல. ஆவியான வரும்போது நம்முடைய இருதயத்தை திறந்து கள்ளங்கபடம் இல்லாமல், மனசில் எந்த விதமான கடன் பாரம் இல்லாமல், வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல், யார் மேலேயும் கசப்பு இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் தான் நானே உங்களுக்கு செய்தி கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த பீடத்துக்கு இந்த பலிபீடத்துக்கு வரக்கு முன்னாடி யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது, எந்த கடன் பாரமும் அமுக்கக்கூடாது, எந்த வேதனையும் இருக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையும் கவலையோடு வந்தேன். உங்களை மாதிரி நானும் கவலையோடு வந்தேன்னா கவலையோடு உங்களை அனுப்ப வேண்டியதான். நீங்கள் கவலையோடு வரலாம், நான் கவலையோடு வரக்கூடாது. நீங்கள் அபிஷேகம் இல்லாமல் வரலாம், நான் அபிஷேகத்தோடு வரணும். அப்படின்னா தான் அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. நான் அதான் எப்பவுமே சந்தோஷம் வச்சுட்டு இங்கே வருவேன். எங்கேயும் அதாவது சனிக்கிழமை எங்கேயும் போக மாட்டேன். போனால் அங்கே எவனா சண்டையை போடுவான், இங்கே வந்து அங்கே உங்களை வைவேன். இன்னும் எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால் எங்கேயும் போகிறது கிடையாது, யார்ட்டையும் பேசுகிறதும் கூட கிடையாது. வீடு உண்டு, சர்ச்சு உண்டு, நல்ல பிள்ளையா மாறி இங்கே இருந்துக்கிறேன். சோத்திரம். சரி. அப்போ சில நேரத்தில் ஆவியானவர் அப்படி நடத்துகிறார்.
இப்படி ஆவி அந்த வார்த்தை வர்றதுக்கு நாம் ஒரு கற்ப படணும்னு சொல்கிறார். கற்ப வேதம் கிடையாது சொல்லக்கூடாது, நம்ம என்ன செய்யணும், பெற்று எடுக்கணும் வார்த்தையை. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆவியானவருடைய சிந்தையில் அப்படியே நிறைஞ்சி களி கூறணும், களி கூறுதல். அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள நீங்கள் இருக்கீங்க, கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள நல்ல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்திரு ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்திரு. ஆமென். பாட தெரியுதோ பாட தெரியலையோ நீங்கள் பிசாடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவர் வந்துடுவார். எப்படி பாடுறாடா என் மகனே. அல்லேலூயா. பாடல் எழுதுனவன் செத்தான், ஆனால் நீ பாடுற பத்தியா ஆசீர்வாதமாக இருக்கு எனக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படினாலும் நீங்கள் பாட்டு, நான் பாடுறேன் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையா, நான் பாடுறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு என் பாட்டு. அல்லேலூயா. அது தெரிஞ்சோ தெரியலையோ, அல்லேலூயா, தெரியாமல் பாடினா ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லேலூயா. போன வருஷம் கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்றைக்கெலாம் வந்து க்ளோரி ஜாய் மற்ற எல்லோரும் வந்துட்டாங்க, அதனால் பாடவே முடியல. இந்த வட்டம் பார்த்தா பாட்டு புக்கே இங்கே இல்லை. அப்போ பரிசுத்தாவின் ஏற்றிட்டார். அல்லேலூயா, பிரைஸ்லாம், நீ பாடு மகனே, துள்ளி குதித்து பாடு மாறி விட்டார். அல்லேலூயா. பாட்டு புக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, உள்ளத்துலேருந்து வருது பாட்டு. அல்லேலூயா. உள்ளத்துலேருந்து வரணுங்க பாட்டு. பாட்டு புக்கு பாடுங்க, ரொம்ப நல்லது தான். நான் எனக்கெல்லாம் அது வேண்டி இருக்குது. சிலர் நீங்கள் பாடி அதில் ஃப்ரீயாக சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே நடந்து, மாடியில் போய் நடந்து நல்லா துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அதில் ஆவியிலே களி கூறணும். ஆவியிலே களி கூறும் என்ன நடக்குன்னா, உங்களை கட்டுகளை உடைக்கும். அந்த ஆவியில் இருக்க கட்டு எல்லாம் உடையும், மனசில் இருக்க காயங்கள்லாம் ஆற்றப்படும், விடுதலை. இந்த ஆசீர்வாதம் அது ஆவியாக போகும், போய் உங்களுக்கு மழையாய் பொழியும். எந்த மலை? ஆசீர்வாதம். அது சமாதானத்தின் மலை. ஆசீர்வாதம் ஒன்றே தப்பாக நினைக்காதீங்க, சமாதானத்தின் மலை பொழியும், ஜீவனின் மலை பொழியும். உங்களுக்கு என்ன பாக்கியம் இல்லையோ அந்த பாக்கியம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. ஜீவ பாக்கியம் ஆவியில் நம்ம கழிவுறோம். அதான் கிறிஸ்தவர். நீ உலகத்தான் நல்ல உலகத்தார் போல கவலைப்பட்டுட்டே இருக்காது, அவர் பார்த்துக்கொள்வார். அவர் எல்லாம் பார்த்து யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். பாரு, அடுத்து 48ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:40. சீக்கிரம் முடிக்கிறேன். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி எனப்படுவார். அல்லேலூயா. பாருங்க, அடிமையின் தாழ்மையை இப்படி நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ அவள் இப்போ என்ன சொல்றா? என்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. இப்படி எப்படி ஆகும் கேட்குறான். எப்படி ஆகலாம் அவன் கேட்டான். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுது சொல்லி அப்படியே முடிக்குது. இப்போ இப்படி எனக்கு செய்தார் என்று சொல்லி. ஆமாம். அதே போல் லூக்காவில் பாருங்கள். லூக்காவில் இந்த யார் எலிசபெத்தும் அவங்க வந்து மலடியை இருந்து குழந்தை உருவாச்சு அவங்களுக்கு. அவங்க எப்படி மலடி வயது சென்றவங்க. இது பெண்ணு, மரியாள் பெண்ணு, சின்ன பிள்ளை, ஒரு 22 வயசு 25 வயசு பிள்ளை வச்சுக்கலாம். ஆனால் எலிசபெத் எப்படிப்பட்டவங்க? 70 வயசு கிழவி. புரியுது உங்களுக்கு? 70 வயசு, அதுவும் 70 வயசு 75 வயசு தாத்தா, பிரதான ஆசாரியர் யாரு? சகரியா. கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. சகரியா எத்தனை வயசு? கிட்டத்தட்ட 75 வயசு இருக்கும். அவர் பிரதான ஆசாரியா இருக்கிறாரு. ஆலயத்தில் இருக்க என்ன ஒரு வருஷம் ஆலயத்தை அங்கே அந்த மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு வரணும். ஆனால் அவர்கிட்டையும் தேவதூதன் வந்து இறங்குறான். ஆனால் அவர் விசுவாசிக்கல. இவ வீட்டில் இருக்கிறா. யார் இருக்கிறா? எலிசபெத் இல்லைங்க, மரியாள் அக்கா. சரி, மரியாள் அம்மா. சரி, மரியாள் தங்கச்சி. இப்போ 25 வயசில் இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு 25 வயசு தானே இருக்கும், நம்ம தங்கச்சி சொல்லலாம்ல. 25 வயசில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு தேவதன் சொன்ன உடனே நான் விசுவாசிக்கிறேன், நான் அடிமைன்னு சொல்லி ஒப்புக்கொண்டாங்க. ஆனால் 75 வயசு பாஸ்டர் பட்டம் பெற்ற பிரதான பாஸ்டர். என்ன பாஸ்டர்? அவர் என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டார். அவன் தேவதன் சொல்கிறான், நீ நம்பலைல, நீ ஊமையாக இருப்ப. என்ன செய்யப்பட்டிருக்கு? அவர் வேத பண்டிதர். சகரியா யாரு? வேத பண்டிதர், பிரதான. அங்கேருந்து உரிமை பெற்று மகாபரிசுத்தலத்துக்குள்ளே அப்படியே முறைப்படி வராரு. சட்டத்திட்டங்களை படித்து அதில் எழுதப்பட்டிருக்கு, ஆசாரியத்தின்படி அவர்கள் முறைமையை மீறாதவர்கள், தூய்மையாக நடக்கிறவர்கள். ஆனாலும் விசுவாசம் இல்லை. ஆனாலும்
அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெபத்தை கேட்டு வந்துட்டார் தேவதூதன் வந்து, எப்போ அவன் வாயை பூத்திட்டு நான் சொல்கிற நாள் வரையும் பாருங்கள், அதை எழுதியிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நீங்களின்படியும் குற்றமற்றவராய் நடந்து. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்கள், சட்டத்திட்டம் உள்ளவர்கள். ஆனால் என்ன, விசுவாசிக்கலை. ஆனால் இந்த 22 வயசு பெண்ணு விசுவாசிச்சுட்டான். ஒரு கையை தட்டி மருமையான மரியாதை கரகம் தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ அம்மாவா இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ மரியாள் அக்கா, மரியாள் தங்கச்சி 25 வயசு அவங்க விசுவாசிச்சிட்டாங்க. ஆனால் 75 தாத்தா, 75 வயசு ஆசாரிய பட்டம் பெற்ற தாத்தா விசுவாசிக்கலை. இங்கே வாய் துள்ளி குதிக்குது. அல்லேலூயா. ஆவியிலே நிரம்பி அல்லேலூயா என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இந்த மரியாளக்கா அவர் வாயே பேச முடியல. யாரு? சகரியா தாத்தா, அவர் பெரிய பாஸ்டர். ஆனால் இங்கே சின்ன தங்கச்சி துள்ளி குதிக்குது. இங்கே இயேசுவே வந்துட்டார். அங்கே இயேசு பிறக்கல, இங்கே இயேசு பிறந்துட்டார். அங்கே தீர்க்கதரிசி தான் பிறந்தார். அல்லேலூயா. சட்டத்திட்டம், நியாயப்பிரமாணம் எல்லாம் லால நீதியின்படி நடக்கிறாங்க. நீதியின்படி நம்ம நடக்கணும். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவி வரணும். இங்கே பரிசுத்த ஆவின்னு வராரு. வயசு முக்கியம் இல்லைங்க, தேவ ஞானம் முக்கியம், தேவ கிருபை முக்கியம், தேவ அபிஷேகம் முக்கியம். தேவனுக்குள்ள நம்ம வச்சிருக்கிற ஆவியானுடைய கண்ட்ரோல், ஆவியானுடைய இஷ்ட விருப்பத்துக்கு விட்டு கொடுக்குறதா முக்கியம். அல்லேலூயா. வயசு பார்த்து நீங்கள் இடப்படாதீங்க. நல்லா சின்ன வயசு பார்த்தீங்கன்னா இடப்படாதீங்க. அல்லேலூயா. எனக்குள்ள ஆவியானுடைய பெரிய ஒரு கிருபை இருக்குது. அல்லேலூயா. சரி, ஆவியானுடைய அபிஷேகம் தான், ஞானம் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம பெரிய ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு ட்ரெஸ்ஸை போட்டு வந்த உடனே நம்ம நினச்சிடக்கூடாது. ஆவியில் ஸ்பிரிட்டில் நம்ம இப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? அல்லேலூயா. மரியாள் அவளுக்குள்ள 25 வயசு கூட ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் அப்படியே விசுவாசம் வந்துருச்சு. தேவன் அவங்கள நிரப்பி இப்போ துள்ளி குதிக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறாங்க, என்ன எப்படி துதிக்கிறாங்க பாருங்கள். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளையும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. பாக்கியவதி துதிக்கிறாங்க. இங்கே எலிசபெத் அம்மா எப்படி துதிக்கிறாங்க பாருங்க. அவங்க எனக்கு இப்படி செய்தார் என்று வெளிப்படாது இருந்தார்களா? சரி, ஸ்தோத்திரம். எப்படி பாருங்க, 24ஆம் வசனம். அந்நாட்களிலே பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கற்ப ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தியை நீக்கும்படி என்மேல் கடாட்சித்தம் வைத்து எனக்கு எப்படி செய்தார்? இப்படி செஞ்சிட்டார். இப்படி செஞ்சிட்டாரு. வாயத்தரன்னு சொல்லுங்களேன், சீக்கிரம் முடிக்கணும். இப்படி செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. எப்படி செஞ்சாருங்க? இப்படி ஆக்கிட்டாருங்க என்னைய. அல்லேலூயா. எப்படி ஆக்கிட்டாருங்க? என்னை இப்படி ஆக்கிட்டாருங்க. என்னை எப்படி ஆக்கிட்டாருங்க? இப்படிலாம் கொடுத்து ஆக்கிட்டாருங்க. எப்படி ஆக்கிட்டாருங்க? இப்படி பிள்ளைகள்லாம் கொடுத்து ஆள் தூக்கி வச்சுட்டாருங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இருந்த என்ன இப்படி ஆக்கிட்டாருங்க. இந்த சாக்கு தூசி அள்ளி போட்டு குப்பையிலவோ அது என்ன செத்தே போயிருப்பாங்க. ஆனால் இப்படி ஆகிட்டாருங்க. அல்லேலூயா. இப்படி ஆகிட்டாருங்க. என்னைக்கே நம்ம சொல்லியிருக்கோமா, இப்படி எனக்கு செஞ்சார் கர்த்தர். கத்துறோம் எனக்கு ஒன்றுமே செய்யலாம். 6 வாரம் சர்ச்சுக்கு வர புரிய மாட்டேதுங்க. 6 வாரம் சர்ச்சுக்கு வர புரிய மாட்டேது. 6 வாரம் சர்ச்சுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேது. அப்படி தான் புலம்புறோம். ஆனால் எலிசபெத் 75 வயசில் சொல்கிறாங்க, இப்படி செய்தார். நமக்கு உட்காந்து போதிச்சாலும் எப்படி என்ன செஞ்சார் கர்த்தர்? இப்படி ஆகிட்டார். எல்லாமே அப்படிதான் சொல்ல, இப்படி ஆகிட்டார் சொல்லாம இப்படி செஞ்சிட்டார் அப்படி சொல்ல முடியுதா? அப்படி சொல்லணும். அடுத்தவங்கிட்டலாம் போய் கர்த்தர் இப்படி செஞ்சுட்டாருங்க, இவ்வளவு நல்லா செஞ்சுட்டாருங்க, இப்படி ஆசீர்வதிச்சிட்டாருங்க, இப்படி கொடுத்துட்டாருங்க, இப்படி நிரப்பிட்டாருங்க, இப்படி நீ வாழ வச்சுட்டாருங்க, இப்படி நான் இருக்கிறேங்க, இப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க, இப்படி இப்படி ஆக்கிட்டீங்களா ஆண்டவரை, இப்படி இருந்தவனை இப்படி ஆகிட்டீங்களே. என்னைக்கா சொல்கிறோமா? என்னைக்கா சொல்கிறோமா? அதுதான் ஞானம். அந்த சகோதரி புஷ்பா சகோதரி ஒரு சார்ஜ் சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு சுகர், எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் 120 ஆக்கணக்கா, ஸ்தோத்திரம் இனிமேல் இந்த ஆண்டில் இப்படி செவிக்க சொன்னாங்களா. அவங்க வீட்டுக்காருக்கு 500 இருந்துச்சு, 600 இருந்துச்சு. சொல்லி ஜெபிச்சது 120 ஆயிடுச்சு. அவர் அழியலை சொல்லியா. அவர் ஹார்ட் பலவீனம்.
ஜெபிச்சோம், ஆண்டவருக்கு சுகமாக்கிட்டார். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு எல்லாம் சாட்சின்னா இப்படி ஆக்கிட்டார், இப்படி செஞ்சிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. இப்படி ஆக்கிட்டீங்க, எங்கள் வாழ்க்கையை எப்படி ஆக்கிட்டீங்க, இப்படி ஆக்கிட்டீங்கன்னே சொல்லுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் எப்படி ஆக்கிட்டீங்க? போகிறீங்க வீட்டுக்குள்ள இப்படி ஆக்கிட்டீங்களே வீட்டை, இப்படி சர்ச்சைக்கு வர இப்படி ஆக்கிட்டீங்களே, இப்படி ஆக்கிட்டீங்களே, எப்படி ஆக்கிட்டீங்க, இப்படி ஆக்கிட்டீங்களே, வீட்டை எல்லாம் இப்படி ஆக்கிட்டீங்களே. நான் ஒரு நாள் ஜெபமே பண்ணேன், இப்படி வந்து உட்காந்து ஜெபம் பண்ணேன், இந்த இடத்த ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி ஆகிட்டேன் ஜெபம் பண்ணுப்பா, என்னையா இப்படி ஆக்கிட்டீங்களே, என்னை இப்படி ஆக்கிட்டீங்களே, இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி அழுது நல்லா ஜெபம் பண்ண, அழுது துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆமாடா இனிமேல் இப்படி தான்டா ஜெபம் பண்ணு, இப்படி ஆக்கிட்டீங்களே, இப்படி ஆக்கிட்டீங்களே, இப்படி ஆத்துமக்கள் கொடுத்துட்டீங்க, இப்படி 1000 பேரை கொடுத்துட்டீங்க, இப்படி என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க, இப்படி என்னை நிரப்பிட்டீங்க, இப்படி 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 எப்படி எப்படி அப்படின்னு எலிசபெத் துதிச்சு மலையிலே இருந்தவங்களுக்கு பிள்ளை கொடுத்து இப்படி ஆகிட்டீங்க, இப்படி என் வாழ்க்கையை ஆசீர்வாதம் மாற்றிட்டீங்களே. அல்லேலூயா. நான் நல்லா இருக்கேன், ஆசீர்வாதமாக இருக்கேன், மகிமையாக இருக்கேன். அல்லேலூயா. முடிச்சிருவோமா சீக்கிரம். அப்புறம் மரியாள் பாருங்கள், அவங்களும் அவங்க 75, இவங்க 25, 75 கீழே 25 துதிக்குது. என் ஆத்துமா 25 போடுற பார்த்தா துள்ளு குதிக்குது. அல்லேலூயா. இங்கே நம்ம அப்பா எப்போ போச்சப்பா போச்சு, என்ன வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தாரு, சித்து தொலையணும், நிம்மதியா இல்லையே. அவங்க துதிச்சாங்க, ஆவியில களிகூர்னா மரியாள் பார்த்தீங்க, அதான் சந்தோஷங்க, அதான் ஒரு ஜாய்ஃபுல், ஒரு சந்தோஷம். ஆவியில் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த லாவிலே போகாதீங்க, லாவிலே போனோம்னா அது லாவாயிரும். நம்ம ஸ்பிரிட்டில் ஆவிலே நம்ம வரணும். ஆவிலே 1000 பேர் யூடியூப்பில் 1000 பதிப்பான், அதெல்லாம் நம்ம இல்லை, வேதத்தில் வரணும். இப்போ வேதத்தில் தான் எடுத்திருக்கேன் நான். அப்போ மரியாள் ஆவியிலே களிகூர்ந்து, ஆவி களிகூரும், சரீரமெல்லாம் புதுசாக மாறுது, வாழ்க்கையே புதுசாக மாறுது, எண்ணங்கள் புதுசாகுது, நோயெல்லாம் சுகமாகுது, ஆவியிலே களிகூர்ந்து இப்படி எனக்கு செய்தா எல்லா சந்ததிகளும் பாக்கியவதி என்னப்படுவார்கள், எல்லா சந்ததியை பாக்கியவதி என்ன சொல்லுவாங்க, இப்படி செஞ்சிட்டாரு. கர்த்தரை நம்பினவர் வெட்கப்பட்டு போனதில்லை, சந்ததியாய் ஆசீர்வதிப்பார் சொல்கிறாரு. என்னை இப்படி சந்ததியாய் என்னை எல்லா சந்ததிகளும் என்னை அப்படிதான் உங்களை பார்ப்பார். ஏசா சொன்னார், என்ன சொன்னார்? நான் என்னை சுமந்த கற்பத்தை காட்டிலும் என் வசனத்தின்படி என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே எனக்கு தாயும் தகப்பனும், அவனே அதை காட்டிலும் பாக்கியம். ஒரு அம்மான்னு சொல்லுது, உண்மை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லுது. அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அதிக பாக்கியவான். மரியாதை காட்டிலும் யார் அதிக பாக்கியவான்? நம்மளை சித்தம் செய்கிறோம் நம்மளை. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இருந்த நிந்தனைகளாக மாற்றி கர்த்தர் நம்மளை இப்படி நல்லா வச்சிருக்கிறாரு சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட தேடி வந்தேன், என்னை இப்படி ஆக்கிட்டாரு, இப்படி ஆசீர்வாதம் வச்சுட்டாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அல்லேலூயா. ஆண்டவரே எப்படி இருந்த என்ன இப்படி ஆக்கிட்டீங்களப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி ஐயா, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடி மேம்படுத்துவோம். அல்லேலூயா. உமக்கு நான் நன்றி சொல்வேன், எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி நன்றி, எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். உறவிடமும் உடைய தந்து காத்து வந்தேன்,
உறவிடமும் உடையென்பது காத்து வந்தே. எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே. ஆமென். எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே. ரபாபாதி ரபலா சந்தரபலயா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எல்லா கரங்களை தட்டி ஆமாண்டவரே எத்தனை நன்மைகள், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். அப்பா எப்படிப்பா ஆண்டவர் நம்ம